நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சீனிவாசனை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ஊருக்கே உதவி பண்ணுறதுக்கு பிறந்த ஒரு பர்சன்னா மிஸ்டர் சீனிவாசன். யாருக்கு என்ன தேவையோ எப்போ தேவையோ அதை சரியான நேரத்தில் செஞ்சுறவங்க தான் சீனிவாசன். வார்த்தையிலால் சொல்ல முடியாது அண்ணன் பண்ணுறத. நானும் நிற்பாங்க. அந்த ஒரு குணம் ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்திருக்கவங்கள பார்த்தாவே அது உங்களுக்கு தெரியும். இந்த திருவொற்றியூரே இங்கே வந்திருக்குன்னா அவங்க வணிகத்துறையிலையும் மற்றபடி எல்லார்ட்டையும் பாசமாக பழகிறதுலையும் அவங்களுக்கு நிகர் ஆட்சியும் என் தம்பியும் தம்பி ஒய்ஃபும் அந்த மாதிரி அவங்களுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. அப்பா குமரன் மெடிக்கல்ஸ்னு பஜனை கோயில் தெருவில் வச்சுருந்தாங்க கடை. அப்போ இவங்க எர்ணாவூர் வீட்டிலேயே ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணி சிறப்பாக செயல்படுத்திட்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் உமா அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நம்ம இனத்தில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்கறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் நான் அசோக் லேலனில் ஆஃபீஸரை பணியாற்றி மேனேஜராக ரிட்டையர் ஆனேன். அவரோட உழைப்பு, அவரோட உயர்வு என்னோட கம்பேர் பண்ணும்போது பன்மடங்கு உயர்வு. அதை நான் உண்மையிலேயே பெருமையாக நினைக்கிறேன். எல்லோரும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்கள ஊக்குவிக்கணுங்கிறதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அவர் எப்போதுமே நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நண்பர். இருக்கிறதுலே ரொம்ப அன்பாக பேசக்கூடிய ஒரு நண்பர். அவர் வந்துட்டாவே எந்த இடமே கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடமா மாறி போயிடும். அது ஒரு மனிதன் நன்றாக பாகுபாடு இன்றி பழகினால் அவர்கள் வீட்டிற்கு இப்படி ஒரு மக்கள் வாழ்த்துவார்கள் என்பதற்கு சீனிவாசனன் உமா ஆச்சி அவர்கள்தான் உதாரணம். அவர் கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா வந்திருந்தாங்க. அவர் கல்யாணத்துக்கு இது ஆமாம் நான் வந்திருக்கிறேன் 60ஆம் கல்யாணத்துக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப ஏற்பாடு செய்யணும். நல்லா எதுவுமே ஒன்று ஆரம்பித்தாருன்னா அதை முடிக்காமல் விட மாட்டார். அதே மாதிரி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நம்ம போனோம்னா அது செஞ்சு தராமல் விடவும் மாட்டார். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும். அதனால அவங்க பண்ணுற ஹெல்ப்னால எங்களுக்கும் பின்னாடி நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். அவங்க செய்கிறத கண்டினியூ பண்ணணும். அண்ட் விஷ் தம் வெரி ஆல் தி பெஸ்ட். 60 செஞ்சுக்கக்கூடிய தம்பதியர் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலின் கருணையினால் நல்ல உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று திரு சீனிவாசன் அண்ணன் அவர்களும் உமாச்சி அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்த மணிவிழா சிறக்க அவர் இன்னும் அற்புதமாக 60 முடிஞ்சு அடுத்தடுத்து 80, 90களிலும் மிக சிறந்த முறையில் அந்த விழாக்கள் எல்லாம் கொண்டாடி நாமளும் எல்லாரும் அந்த விழாக்களில் கலந்து கொண்டு நாமளும் அதுபோல் நல்ல தொண்டுகள் சேர்ந்து நீண்ட நல்ல ஆயுள் ஆரோக்கியத்துடன் நிறைந்த செல்வத்துடன் அத்துணை தெய்வங்களினுடைய 33 தேவர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம், லட்சுமி கடாட்சம் நம்ம எல்லாருக்குமே நிலைத்திருக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டு நாம் எல்லாருமே இந்த மணி விழாவில் கலந்து கொண்டு அத்தனை பேரும் மகிழ்ச்சிகரமான நல்வாழ்க்கை வாழ அவரை உளமாற வாழ்த்தி வணங்கி, வயதில் முதிர்ந்தோர் அவரை வணங்கி வாழ்த்துவோம், வயதில் சிறியோர் அவரை வாழ்த்து பெறுவோம். எல்லோரும் நலம் பெற இறைவனை மனமாற வேண்டிக் கொள்வோம். 1000 கோடி நன்றிகள். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. தங்களை வாழ்த்த வந்திருந்த அன்பு உறவுகளை ஆனந்த கண்ணீர் மல்க அன்புடன் வரவேற்கும் சீனிவாசன் செட்டியார், உமா சீனிவாசன் ஆச்சி ஆகியோர். இது போன்ற விழாக்களை படமாக்கி உலகெங்கும் இருக்கின்ற நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம சீனிவாசனுடைய தாயார் உமையாளாச்சி, வேகுப்பட்டி உமையாளாச்சி இங்கே இருக்காங்க. அவங்க அவங்களுடைய பையனை பற்றியும் அவங்க மகனை பற்றியும் மருமகளை பற்றியும் ஷேர் பண்ணிக்குவாங்க நம்மகிட்ட. என் மகன் பேர் சீனிவாசன். அவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் நடக்குது. அதனால எல்லோரும் எல்லாம் வாழ்த்து சிறப்பு செஞ்சது ரொம்ப சந்தோஷம். ஆனால் நல்ல மனசு, எல்லாம் எனக்கு என்னை நல்லா கவனிச்சுக்குவாங்க. நல்ல பிள்ளை, எங்கள் பிள்ளைய எப்போவுமே நல்லபடியாக நல்லா படிப்பாங்க.
படிக்கிற காலத்தில் நல்லா படிப்பாங்க. ஆமாம், படிக்கிறாலும் நல்லா படிப்பாங்க. அவ்வளோ. வாழ்க வளமுடன். விழா நாயகருடைய மாமனார் திருநாக்கர செட்டியார் அவங்க இருக்காங்க. அவங்களுடைய மருமகனை பற்றி இப்போ மருமகனை பற்றியும் மகளை பற்றியும் நம்முடைய இணையதள நேயரோட பகிர்ந்துக்குவாங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நெருக்குப்பை திருநாவுக்கரசு செட்டியார். என்னுடைய இரண்டாவது மகள் உமா, அவருடைய கணவர் சீனிவாசன் செட்டியார். இருவருக்கும் 60 ஆண்டு நிறைவு மணி விழா இன்று நாளையும் நடைபெறுகிறது. அவர்கள் சிறந்த பண்பாளர், கொடையாளர், எல்லோரையும் அனுசரித்து ஒரு டீம் ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரர். இதுவரைக்கும் திருவொட்டியூரில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அவருடைய தலைமையில் 3 ஆண்டுகள் அந்த சங்கம் நடத்தினது இன்றைக்கும் ரெக்கார்டாக இருக்குது. அதனால் ரொம்ப தயாள குணமுடையவர். அவருடைய வியாபார ஸ்தலத்துலேயும் அவருடைய அவருடைய கம்பெனியில் ஊழியர்கள் அவ்வளோ பேருமே ஒரு இணைந்து ஒரு குடும்பத்தார்கள் போல் இருப்பார்கள். அவ்வளோ தூரம் அவர் அன்பாக நடத்துவார். அதேபோல் என் மகளும் ரொம்ப சிறந்த இல்லத்தரசி. அவள் விருந்தோம்பலில் ரொம்ப சிறந்தவள். அவளும் நிர்வாகத்தில் ரொம்ப திறமையானவள். அவர் நீண்ட ஆயுளோடு நல்லா வாழணும்னு வேண்டிக்கிறேன். இப்போது நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான ஐஸ்வர்யா சில்க்ஸ் முத்துப்பழனியப்பன் இருக்காங்க. அவங்க வந்து சீனிவாசன் அண்ணனை பற்றியும் உமா சீனிவாசன் ஆட்சியை பற்றியும் நம்மள்ட்ட நேயர்கள்ட்ட ஒரு 2-3 வார்த்தைகள் பகிர்ந்துக்குவாங்க. சீனிவாசன் என்னுடைய சகலை. அவங்க வந்து குமரன் ஏஜென்சிஸ்னு திருவொற்றியூரில் ரொம்ப நாளாக வச்சுருக்காங்க. ரொம்ப கடுமையான உழைப்பாளி அவர். அது மாதிரி அவங்க என்னுடைய குழந்தையா உமாவும் நம்ம அவரோட ஒத்துழைத்து எல்லா பணிகளையும் செய்து கொடுத்ததுனால இந்தளவுக்கு சிறப்பாக 60ஆம் கல்யாணம் நடத்திக்க முடியும்னு அவங்களுக்கு எங்களை கோடான கோடி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நம்ம அனைவருக்கும் அறிமுகமான ஐஸ்வர்யா சில்க்ஸ் மேலாட்சி நம்மோடு இருக்காங்க. அவங்க வந்து இந்த விழா பற்றி சொல்லுவாங்க. இந்த சாந்தி விழா பெரிய விழா. என் உடன் பிறந்த சகோதரி, இளைய சகோதரி உமா ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய விழா 60 ஆண்டு மனவிழா. ரொம்ப எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. அவங்க உமா சீனிவாசன் 2 பேருமே நல்ல கொடை பண்பு உள்ளவங்க. எல்லாரையும் ஆதரித்து சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரோடையும் நல்ல நட்புரிமை பாராட்டியிருந்ததுனால கூட்டம் ஏகோபித்த கூட்டமாக இருக்குது. பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த விழாவில் வந்து நம்ம உமா சீனிவாசனுடைய தம்பி வந்து அவங்க சிங்கப்பூரில் வந்திருக்காங்க. ராஜா வந்திருக்காங்க. இவங்க வந்து அவங்க சீனிவாசனை பற்றி உமா சீனிவாசனை பற்றி இப்போ ஷேர் பண்ணிப்பாங்க. உமா சீனிவாசன் வந்து எனக்கு அக்கா. சின்ன பிள்ளையிலேருந்து 2 பேரும் ஒரே ஏஜ் குரூப்புங்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஒன்றா ரொம்ப அந்யோன்யமாக இருப்போம். எப்பயுமே 2 பேருமே கொஞ்சம் நல்லா பேசுவாங்க, எல்லாம் நல்லா பண்ணுவாங்க, பழகுவாங்க. எங்களுக்கு எப்பயுமே நல்லா வழிகாட்டுவாங்க எங்கள் ஐத்தான். அதனால் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக அவங்களோட வந்ததுக்கு எங்களுக்கு தோணுது. 2 பேருமே ரொம்ப கேரிங். எங்கள் வீட்டில் எல்லா நிறைய விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். எல்லாமே ரொம்ப கேரிங். எங்கள் பெரிய வீட்டில் எல்லாமே எடுத்து நிறைய பண்ணுவாங்க. ஸோ எங்கள் எல்லாருக்குமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க 2ம். மாப்பிள்ளையும் அதுக்கு ஏற்ற தங்கமான மாப்பிள்ளை 2ம். பேத்திய எல்லாமே எங்கள் எல்லாருக்கும் நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. சீனியருங்கிற ஒரு அட்வைஸ் நிறைய பண்ணுவாங்க. நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன கேட்டாலும் இல்லை, அவங்கள வாழ்த்துறதுக்கு வயசு இல்லை, நாங்கள் வணங்குறோம் அவங்கள. அது சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வந்திருக்கு எல்லாருக்கும். இந்த வாழ்த்துறதுக்கு வயசு இல்லை, வணங்குறோம். நல்ல பல்லாண்டு வாழ்ந்து நல்லா சிறப்பாக இருக்கணும் அவங்க. இப்போ நம்ம சீனிவாசன் உமா சீனிவாசன் ஆட்சியோட அவங்களோட மூத்த மகள் ராதிகா கண்டனூரை சேர்ந்தவங்க மாப்பிள்ளையோட வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம் அப்பா அம்மாவை பற்றி. அப்பாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும். அதனால அவங்க பண்ணுற ஹெல்ப்னால எங்களுக்கும் பின்னாடி நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். அவங்க செய்கிறத கண்டினியூ பண்ணணும். அண்ட் விஷ் them வெரி ஆல் தி பெஸ்ட். இப்போ வந்து மாப்பிள்ளை அண்ணாமலை இப்போ நம்மள்ட்ட மாமா ராதிகா சொன்ன மாதிரி லைக் யார் வந்து என்ன உதவினாலும் உடனே யோசிக்காமல் ஹெல்ப் பண்ணுவாங்க மாமா. அதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. இன்னொன்று லைக் நாங்கள் பர்சனலாக ஏதாவது வேணும் அப்படின்னு ஃபோன் அடித்தாலும் லைக் திருப்பி ஃபாலோ அப் பண்ணி என்ன ஹெல்ப் வேணும் லைக் அட்வைஸ் பண்ணணுன்னாலும் சரி லைக் எதுனாலும் ஃபாலோ அப் பண்ணி அந்த விஷயம் முடிகிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் லைக் திருப்தி ஆவாங்க. ஸோ பர்ஃபெக்ஷனோட எல்லாம் பண்ணணுன்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுதான் மாமாவை பற்றி. விஷ் ஹிம் வெரி ஆல் த பெஸ்ட். 60th பர்த்டே கொண்டாடுறோம். ஸோ ஹாப்பியாக இருக்குது எல்லோரும் இங்கே குடும்பமாக வந்திருக்குது. இப்போ வந்து மாமாட்டேருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குணாதிசயம் அப்படிங்கிற மாதிரி என்ன நீங்கள் சொல்லுங்கள்?
கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது தான். இப்போ வந்து கீழச்சோவிப்பட்டியை சேர்ந்த தேவிகா நம்ம சீனிவாசன் உமா சீனிவாசனுடைய செகண்ட் டாட்டர் இருக்காங்க. இப்போ அவங்க நம்மள்கிட்ட ஓகே, நான் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப கிரேட் பீப்புள், நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருக்கும் எப்போதுமே. ஸோ 60th மேரேஜ் இன்னைக்கு. ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் தெம், ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் த ஃப்யூச்சர் ஒர்க். தேங்க்யூ. ஓகே, இப்போ தேவிகா வந்து அவங்க ஷேர் பண்ணிட்டாங்க. இப்போ மாப்பிள்ளை இருக்காங்க, மாப்பிள்ளை அழகு பண்ணிருக்காங்க. அவங்க வந்து இப்போ என் மாமனார் பார்த்தீங்கன்னா வந்து அவர் சோஷியல் சர்வீஸில் ரொம்ப பிலீவ் பண்ணுறவர். எல்லா வேலையும் வந்து எடுத்து அவரே கையில் செய்யணும்னு நினைப்பார். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கேர் எடுத்து பண்ணக்கூடிய ஆள். ஒரு பசங்க கல்வி படிப்பில் நிறையா உதவி பண்ணணும்னு நினைக்கிறாரு. மற்றபடி எல்லாத்துலேயுமே ஒரு பிளானிங்காக பண்ணுவார். அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டும் இருக்கேன். அவருக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இப்போ நீங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் மாப்பிள்ளைங்க. ஒரு ஈவெண்ட் எப்படி பண்ணணும், ஒரு விஷயம் எப்படி பண்ணணும்னா ஒரு பிளானிங் போட்டு எழுதி கரெக்டாக அது வரிசைப்படி பண்ணி வச்சுருப்பார். டிக் பண்ணி எல்லாம் அதை ஒரு என்னென்ன முடிஞ்சோ டிக் பண்ணிக்கும், எல்லாத்தையும் என்னென்ன முடிஞ்சோ டிக் பண்ணுவார். இப்போ இந்த 60வது கல்யாணத்துக்கு அவரோட தான் முழுக்க எல்லா உழைப்பும் வருது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக அவரே முழுக்க பண்ணியிருக்காங்க. இதை ஒரு பெரிய முயற்சி. இப்போ வந்து நம்ம கூட வந்து உலகம்பட்டி சேதுராமன் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம சீனிவாசனை பற்றியும் உமா சீனிவாசனாச்சியை பற்றியும் வரும். எனக்கு குமரன் ஸ்ரீனிவாசன் வந்து சகல வேணும். அவங்க இந்த 60ஆம் கல்யாணத்தை நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒரு குடும்பமாக அதை நடத்துகிறாங்க. நாங்கள் அதில் பங்களிக்க வந்திருக்கிறோம். என்னுடைய ஆட்சி உமா ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய 60ஆம் கல்யாணத்தை தமிழ் முறைப்படி நடத்துவது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இது ஒரு சிறந்த குடும்ப விழாவாக நடத்துவதில் எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. சுவாமிகள் தொண்டைமண்டல ஆதீனம் திரு நடராஜ சுவாமிகள் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்று சீனிவாசன் நானும் அவரும் சேர்ந்து ஒட்டஞ்சத்திரத்தில் 40 வருஷமாக கேம்ப் நடத்தி கொண்டிருக்கிறோம். பழனி பாத யாத்திரைக்காரர், அதில் அவர் செயலாளராக இருக்கிறார், நான் தலைவராக இருக்கிறேன். அவர் இன்றும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவரை இப்போது தங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணினல் அகுதுரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. இந்த பகுதி எனக்கு ஏற்கனவே மிகவும் பரிச்சயமான பகுதி. நம்முடைய மேலை சிவபுரி ஞானம் அவர்கள் செய்த அந்த தர்ம காரியங்கள், கல்யாண மண்டபம், போஸ்ட் ஆஃபீஸ் இவற்றெல்லாம் திறப்புழாகும் போது நானும் வந்திருந்தோம். நாங்கள் செய்து வருகின்ற, அதாவது உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான பழனி பாத யாத்திரை குழுவுக்கு திரு ஞானம் அவர்கள் தலைவராக இருந்து எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து சுமார் ஒரு 50,000 பேருக்கு வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த நகரத்தார் முருகன் மீது அளவுக்கு மீறிய அன்பு உடையவர்கள். எது செய்தாலும் நிலையான ஒரு தொண்டை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள். அதே போல் நற்சாந்துப்பட்டி டாக்டர் சிதம்பரத்தினுடைய மகன் சபேசனும் இந்த திருப்பணிக்கெல்லாம் மிகவும் துணையாக இருந்தார். நாங்களும் வந்திருக்கிறோம். இந்த நம்முடைய இன்றைக்கு விழா காணுகின்ற அன்பரும் நம்முடைய பணிகளுக்கு தொடர்ந்து எங்களுக்கு சேவை செய்து வருகிறார். இந்த 60 திருமணம் என்பதற்கு பின்னாடி பெரிய பின்னணி இருக்கிறது. இது ஒரு சாதாரண விழா மாத்திரமல்ல. 60 வயது வரை ஒரு மனிதன் இருந்து திருமணமாகி தன்னுடைய மனைவி மக்களோடு இணைந்து ஒரு வாழ்வு நடத்துவது மிகப்பெரிய விஷயம். ஆகவே இந்த ஒரு விழாவுக்கு என்னை
வலுப்பட்ட அழைத்திருந்தார், அதுக்காக வந்திருந்தோம். அவருக்கு இங்கே வந்திருக்கிற பேர்கள் எல்லாம் அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து இதே இடத்திலே அவருடைய 80வது அகவை விழாவும் நடக்க நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய தொண்டும் குடும்பமும் சிறப்பாக இருக்க வேண்டும். திரையிடலோடியும் திரவியம் தேடு என்ற வார்த்தையை மெய்ப்பித்தது நகரத்தார் தான். ஏனென்றால் முதலாக கடல் கடந்து சென்று பொருளை ஈட்டியதும் அவர்கள்தான். பாரதியார் சொன்னதைப் போல செஞ்சிடிவீர் எட்டத்துக்கும் செல்வங்கள் யாவையும் கொண்டு வந்து சேர்ப்பின்னு சொன்னதெல்லாம் மெய்ப்பித்தது உங்களுடைய தான். நகரத்தார்க்கென்று ஒரு தனி பெருமையும் தனி பாரம்பரியமும் உண்டு. ஆகவே இந்த குடியிலே பிறப்பதற்கே ஒரு புண்ணியம் இருக்க வேண்டும். இந்த நல்ல நாளில் பழைய சம்பிரதாயங்கள் மாறாமல் நாதஸ்வரத்திற்கும் திருமுறைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லா பெரியவர்களையும் அழைத்து இங்கே வந்திருப்பது மிகச் சிறப்பானது. அன்னார் தம்பதிகள் நல்ல ஆரோக்கியத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் நீடித்து வாழ பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். இப்பொழுது நம்முடன் திருவொற்றியூர் நகரத்தார் சங்க கௌரவ தலைவர் சோலைமலை அண்ணன் இருக்கிறார்கள். அவர்கள் நமது சீனிவாசன் அண்ணனை பற்றி பகிர்ந்து கொள்வார்கள். அண்ணே வணக்கம். நான் வந்து பள்ளத்தூர் கேடி சோலைமலை. நான் கிட்டத்தட்ட 60 வருஷமாக திருவொற்றியூரில் இருக்கேன். கிட்டத்தட்ட சீனிவாசனுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து எனக்கு தெரியும். நான் செயலாளர் இருக்க பீரியடில் சீனிவாசனுக்கு திருவொற்றியூர் கல்யாணம் ஆகி பி ராமசாமி செட்டியார் தலைவராக இருந்தாங்க. அப்போ செக்ரட்டரி. அப்போ தான் அவருக்கு வந்து ரிசப்ஷன் அங்கே நடந்தது. அவ்வளோ காலத்தோடு தொடர்ந்து தெரியும். நகர்த்தார் சமூகத்தில் இன்றைக்கி திருவொற்றியூரில் நல்ல செல்வாக்கா இறை வழிபாடு சமூக அமைப்பு எல்லாத்துலேயும் ரொம்ப சந்தோஷமாக செய்கிறாங்க. அவங்க கூட ஒரு 3 வருஷம் அவங்க தலைவராகவும் நான் குரு தலைவராக இருந்து செயல்பட்டோம். நகர்த்தார் சமூகத்துக்கு நிறைய பண்ணாங்க. திருவொற்றியூர் நகர்த்தார் சங்கம் இன்றைக்கி செழித்தோங்கி வளருதுன்னா நகர்த்தார் சமூகத்தில் குமரன் சீனிவாசனும் உமா சீனிவாசனை இணைந்து செயல்படுறது எல்லாருக்கும் சிறப்பு. அவருடைய 60வது மணி விழாவில் இன்றைக்கி திருவொற்றியூர்லேருந்து கிட்டத்தட்ட 300 பேர் வந்திருக்கோம். அது பெரிய சந்தோஷமாக இருக்குது. அது நீண்டாண்டு காலம் சந்தோஷமாக அவர் குடும்பத்தோடு நல்லா வாழணும்னு திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமிகளையும் உடைமுறையும் பார்த்துக்கிறேன். இப்பொழுது நம்முடன் திருவொற்றியூர் வணிகர் சங்க தலைவர் துரைராஜ் அவர்கள் அவர்களுடைய குழுவுடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் நமது சீனிவாசன் அண்ணனை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்வார்கள். அன்பிற்குரிய நண்பர் சீனிவாசன் உமா சீனிவாசன் அவருடைய மணிவிழாவிலே பங்கு கொள்வதில் பெரும் மகிழ்வும் பெருமையும் அடைகிறோம். நண்பர் சீனிவாசன் அவர்கள் நெடுங்காலமாக எங்களுக்கு அறிமுகமானவர். திருவொற்றியூர் பகுதியிலே எண்ணற்ற நன்கொடைகள் வழங்கி எல்லோருக்கும் ஈர்ந்து தன்னுடைய ஈகை குணத்தை வள்ளலாக காண்பித்தவர். அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும். அவருடைய துணைவையோடு இன்னும் மணி விழா முத்து விழா பொன் விழா என்று பல்வேறு விழாக்களை காண வேண்டும் என்று திருவொற்றியூர் நண்பர்கள் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவொற்றியூர் நல சங்கத்தின் செயலாளர் குரு சுப்பிரமணியம் அவர்கள் இப்பொழுது நம்முடன். எங்கள் அன்பு நண்பர் குமரன் சீனிவாசன் அவர்கள் திருவொற்றியூரில் வசிக்கிறார். அவருடைய 60வது திருமண நாளில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை பல்லாண்டு பல 100 ஆண்டு வாழ்க என வாழ்த்துகிறோம். இப்போ நம்ம அன்புக்குரிய திருவொற்றியூர் சண்முக அண்ணன் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம சீனிவாசன் அண்ணனை பற்றி. அண்ணே வணக்கம், சொல்லுங்கள். ஹலோ வணக்கம். நம்ம சீனிவாசன் மணி விழா பண்ணுற சீனிவாசன் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஒரு 8 வருஷமாக நல்லா தெரியும். நாங்கள் பத்ரிநாத் கேதார்நாத் போகும்போது தான் சீனிவாசன் கூட நல்ல பழக்கம். எல்லாருக்கும் நல்ல உதவி பண்ணுவாங்க, நல்லவங்க, எல்லாரும் உதவி பண்ணுவாங்க. அவங்க மணி விழா சிறப்பாக நடக்க வாழ்த்துக்கள். இப்போது நம்ம அன்பிற்கினிய சீனிவாசன் நம்ம இணைந்திருக்காங்க. அவங்க வந்து நம்ம உமா சீனிவாசன் அவங்களை பற்றி அவங்க மனவிழாவை பற்றியும் அதன் பிறகு அவருடைய அனுபவங்களையும் நம்மள்கிட்ட சுருக்கமாக பகிர்ந்துக்குவாங்க. ஆட்சி வந்து எங்களுக்கு சொந்தக்காரங்களும் குமரன் சீனிவாசன் வந்து எங்களுக்கு ரொம்ப வருஷம் பழக்கம். திருவொற்றியூரில் நிறைய நல்ல விஷயங்களுக்கு முன்னின்று ஹெல்ப் பண்ணுவாங்க. மொத்தம் எல்லா விஷயங்களுக்கும் நல்லா மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக பேசுவாங்க. நம்ம ஏதாவது புது ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பண்ணாலோ ஊர் டெவலப்மெண்ட்டுக்கோ சங்கத்துக்கு டெவலப்மெண்ட்டுக்கோ நல்லா பண்ணுவாங்க. நிறைய விஷயம் எங்கள் சங்கத்தோடு இணைந்து நிறைய விஷயம் நாங்கள் பண்ணணும்னு நினச்சப்போ நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க அண்ணன். ஆட்சியும் அதே மாதிரி நல்ல டைப்பு. அண்ணன் எது சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி ஈடு கொடுத்து அவங்களும் நல்லா எங்கள் கூட மூவ் பண்ணுவாங்க.
அவங்க இந்த 60வது ஃபங்க்ஷனுக்கு வர்றது எங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்குது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த நிகழ்வில் பங்கேற்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப மன நிறைவளிக்கிறது. நன்றி. மகிழ்ச்சி. நன்றிண்ணா. இப்போ நம்ம கூட திருவொற்றியூர் நகரத்தார் சங்க முன்னாள் தலைவர் சுந்தரன் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம உமா சீனிவாசன் அண்ணனை பற்றி பகிர்ந்துக்குவாங்க. சீனிவாசன் வந்து எனக்கு ரொம்ப காலமாக ஒரு 40-50 வருஷமாக நல்ல பழக்கம், நல்ல பண்புள்ள மனிதர், நல்ல மனிதர். அதே நேரத்தில் எங்கள் சங்கத்தில் அவரை தலைவர் ஆக்கணும்னு நான் ரொம்ப பாடுபட்டதில் அவர் தலைவராகி சங்கமும் ரொம்ப சிறப்பாக நடந்தது. நாங்கள் நடத்துகிற மாதிரியே எங்களை விட என்ன சிறப்பாக நடத்தக்கூடிய ஆள் நம்ம சீனிவாசன் அவர்கள். எல்லா விஷயத்துலேயுமே நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவர் எல்லாமே ரொம்ப நேர்மையான ஆள். மகிழ்ச்சி. நன்றிண்ணா. சீனிவாசனும் உமாவும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, தங்கமானவங்க. எங்கள் பிள்ளைங்களோடலாம் நல்லா இருப்பாங்க. வாழ்க பல்லாண்டு. இப்போ நம்ம திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்தை சேர்ந்த உடையப்பண்ண இருக்காங்க. அவங்க வந்து சீனிவாசனை பற்றி. சீனிவாசனை நான் வந்து தலைவராகவும் கமிட்டி நம்பராக இருந்தேன். கொரோனா காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணார். நல்லா சங்கத்தை மேலும் மேலும் நடத்தி கொரோனாவுக்கு அவ்வளோ பேருக்கு மருத்துவ உதவி, எல்லா உதவியும், எல்லா மருந்து மாத்திரை எல்லாமே எடுத்து நல்லபடியாக கொரோனாவை நல்லபடியாக ஆக்கினார். நல்லபடியாக உயிர் பண்ணி நல்ல தலைவர் நல்லா பண்ணார். அவர் அருவாங்கல்யாணத்துக்கு வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம். நல்லா நீடி வாழ்க, உமாலாட்சியும் அண்ணன் நல்லா வாழ வேண்டும். எல்லா இறைவனையும் வேண்டி வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம அன்பிற்கினிய திருவொற்றியூர் அருணாசலன் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம சீனிவாசனை பற்றி. சீனிவாசன் ரொம்ப நல்லவர், பழகக்கூடியவர், நல்ல இனிமையாக பழகுவார். சீனிவாசனுக்கும் உமாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளர் அழகப்பன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து நம்ம அண்ணனை பற்றி. சீனிவாசன் அவர்கள் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. என் கூட ஒரு தடவை தலைவராக நின்னாங்க. அவருக்கு ரொம்ப நல்ல ஈடுபாடு எல்லாத்துலேயும், பொது வாழ்வில் அதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்து நிறைய பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ நல்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா எல்லாருக்கும் கூட இருக்கவங்க எல்லாருக்கும் நல்லா செய்கிறாங்க. இந்த 60ஆம் ஆண்டு விழாவை நிறைவாக ரொம்ப திருப்தியாக எல்லாருக்கும் இதுவரை நடந்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு இதே போல் நடக்கும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக்கிறேன். நமது திருவொற்றியூரை சேர்ந்த NSK அண்ணன் அவர்கள் இப்பொழுது நம்முடன் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இப்போ நம்ம சீனிவாசன் அண்ணனை பற்றி. எனக்கு பழைய காலத்து நண்பர், ரொம்ப ஒரு 30 வருஷம் நண்பர். அவங்க ஹோல்சேல் ஆரம்பித்த காலத்திலேருந்து நான் மருந்துகளில் வேலை செய்யும்போது என்னோட வேலை அவங்க வந்து வருவாங்க. அப்போவே ஆரம்பித்தவங்க. அதுலேருந்து பழக்கம், நல்ல பழக்கம், நல்ல ஒரு நல்ல மனம் கொண்டவர். 60ஆம் கல்யாணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்து வயதிலே வணங்குகிறேன். இப்போ நம்ம திருவொற்றியூர் அண்ணாமலை அண்ணன் நம்மகிட்ட இருக்காங்க. அவங்க வந்து நம்ம சீனிவாசனை பற்றி. சீனிவாசன் எனக்கு ரொம்ப நாளாகவே நல்லா தெரியும். ரொம்ப நல்ல மனிதர், மென்மையான மனிதர், நல்ல பண்புகளை வளர்த்துக்குள்ளவர், நல்ல உதவிகளை செய்யக்கூடியவர், எல்லாத்துக்குமே அறத்தால் எல்லாத்தையுமே செய்யக்கூடியவர், எல்லா பொது காரியங்களையும் நல்லா நடத்துவார். நகரத்தார் சங்க தலைவராக இருந்தபோது கொரோனா காலத்தில் கூட அந்த கொரோனா மருந்துகளை எல்லாருக்குமே இலவசமாக கொடுத்து கொஞ்சம் ஒரு சிறு தொகையை வசூலித்து அவர்களெல்லாம் போய் சென்று காப்பாற்றியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் இவர். பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தி. இப்போ நமது கொப்பனாவடியை சேர்ந்த அன்பிற்கினிய AL முத்தன் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ சீனிவாசனுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. திரு சீனிவாசனுக்கு 60 நிறைவு வாழ்த்துக்கள். அவர் மிகவும் நல்லவர், எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவர். அவருடைய வாழ்க வளமுடன். ரைட்டு, நன்றி. காசி சத்திரத்தினுடைய மேனாள் துணை செயலாளர் பூலாங்குறிச்சி முத்தண்ணன் அவர்கள் இப்பொழுது நம்முடன் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து நம்ம சீனிவாசனை பற்றி. அருமை நண்பர் வேகுப்பட்டி சீனிவாசன் அவர்கள். சீனிவாசன் என்று சொல்வதை விட குமரன் ஏஜென்சிஸ் என்றால் அனைவருக்கும் தெரியும். இங்கு வந்துள்ள மெஜாரிட்டியான மக்கள் திருவொற்றியூரிலிருந்து வந்துள்ளார்கள். இதிலிருந்து கொண்டு நன்றாக தெரிகிறது. அவர் எல்லோருடனும் இனிமையாக பேசி பழகி ஒரு சிறந்த உறவினர் போல அனைவரிடமும் வயசு வித்தியாசம் இல்லாமல் நடந்து கொண்டுள்ளார். அதனால் பாருங்கள், திருவொற்றியூரிலிருந்து ஒட்டுமொத்தமாக நகரத்தார்கள் பூராக இங்கு வந்து அவருடைய விழாவை சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரும் அவருடைய துணைவியாரும் இன்முகத்தோடு எல்லோரையும் வரவேற்கக்கூடியவர்கள். அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாயிரத்தாண்டு இனிதே வாழ வேண்டும். 60 மட்டுமல்ல, 70, 80, 90 கனகாபிஷேகம் எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். இப்போ நம்ம திருவொற்றியூர் சேதன் இருக்காங்க. இவங்களை பிடிக்கிறதே பெரிய விஷயம். பறந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ சீனிவாசனை பற்றி. இவங்க ரொம்ப நல்ல இதாக இருப்பாங்க, நல்ல டைப்பு.
இதனால் இதாக ஏதோ எல்லாருக்கும் ரொம்ப அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நாங்கள் பறந்து அவர்கிட்ட நல்லா வேலை செய்கிறோம். அதனால் நல்லா இதாக இருக்கட்டும், அவ்வளோதான். திருவொற்றியூரை சேர்ந்த எல் சீனிவாசன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள். அவர்கள் சீனிவாசனை பற்றி திரு குமரன் சீனிவாசன் அவர்களை நீண்ட நாட்களாக தெரியும். அவங்க எல்லாரோடையும் சகஜமாக பழகக்கூடியவங்க, நகரத்தார் சங்க தலைவராக இருந்தவங்க, எல்லாரோடையும் அன்பாக பழகுவாங்க. ரொம்ப எல்லாரையும் நல்ல ஒரு பண்புள்ளவங்க. அவங்கள பாராட்டுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம நாகாட்சி இருக்காங்க. அவங்க வந்து சீனிவாசனை பற்றி, உமா சீனிவாசனை பற்றி சொல்லுவாங்க. அதாவது சீனிவாசன் உமான்னா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் உதவுற மனப்பான்மை உள்ளவங்க. அவங்கள மாதிரி வந்து உதவுறது யாருக்குமே தெரியாது. அது மாதிரி வரவும் வராது. இனி அது மருத்துவ இதில் வந்து அண்ணனை மிஞ்ச முடியாது யாருமே. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து யாருக்கு என்ன தேவையோ எப்போ தேவையோ அதை சரியான நேரத்தில் வந்து செஞ்சுறவங்க தான் சீனிவாசன். வார்த்தையிலால் சொல்ல முடியாது அண்ணன் பண்ணுறத. நானும் வந்து நிற்பாங்க. அந்த ஒரு குணம் ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்திருக்கவங்கள பார்த்தாவே அது உங்களுக்கு தெரியும். இந்த திருவொற்றியூரே இங்கே வந்திருக்குன்னா அவங்க வணிகத்துறையிலையும் மற்றபடி எல்லார்ட்டையும் பாசமாக பழகிறதுலையும் அவங்களுக்கு நிகர் ஆட்சியும் என் தம்பியும் தம்பி ஒய்ஃபும் அந்த மாதிரி அவங்களுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. அது நான் சொல்லி தெரிய வேண்டாம், எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை அது. அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தை இல்லை. அதனால் அவங்களோட சேவை வந்து இந்த மாதிரி தொடரணும். இன்னும் அவங்க 70, 80, 100 எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணேன். இப்போ வந்து நம்ம சிறுகுடல்பட்டி நாகப்பண்ணை இருக்காங்க. அவங்க வந்து நம்ம சீனிவாசனை பற்றி, உமா சீனிவாசன் ஆட்சியை பற்றி சொல்லுவாங்க. சீனிவாசனை மிகவும் சிறப்பு வாய்ந்தவங்க. திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்தை தலைவராக இருந்திருக்கிறாங்க. நல்ல எல்லா பணியும் சிறப்பாட்டு செய்யக்கூடியவங்க, நல்லா பண்ணுவாங்க, நல்ல திறமைசாலி, நல்ல ஒரு உழைப்பாளி, கடின உழைப்பாளி, எல்லாத்துலேயும் சீரம் சிறப்புமாக நல்லா பல்லாண்டு வாழ்கன்னு வாழ்த்தி முருகப்பெருமானை வணங்கிக்கிறோம். திருவொற்றியூரை சேர்ந்த அண்ணாமலையும் செந்தில்நாதன் அண்ணன் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து நம்ம சீனிவாசனை பற்றியும் அவருடைய உறவுகளை பற்றியும் அவங்ககிட்ட நம்ம பகிர்ந்துக்குவாங்க. சிம்பிளாக சொன்னால் ஹார்ட் ஒர்க்கர் ஃபேமிலி. அவங்க ஆச்சியும் அண்ணனுமே ஹார்ட் ஒர்க்கர். அதுவே சிறப்பு. அதுக்காகவே அவங்களுடைய நம்ம அவங்களுடைய உழைப்பை பின்பற்றணுன்றது தான் நம்மளுடைய எய்மு. அதுதான். சீனிவாசன் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆள். எல்லாத்தையும் ஒரு தன்மையாக அன்போடு பழகிறவர். அந்த அன்பான பழக்கத்தினால தான் எனக்கு நட்பு கிடச்சிச்சு. அவருடைய மேலும் இந்த 60ஆம் கல்யாணத்துக்கு அப்புறம் 80, 100 கண்ணாபிஷேகம் பண்ணி ரொம்ப மேலும் வாழணும்னு அவரை வாழ்த்திக்கிறேன். இப்போ நம்ம கூட வேந்தன்பட்டி ஆரம் குமாரப்பண்ண இருக்காங்க. அவங்க வந்து நம்ம சீனிவாசனன் பற்றி சீனிவாசனை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ஊருக்கே உதவி பண்ணுறதுக்கு பிறந்த ஒரு பர்சன்னா மிஸ்டர் சீனிவாசன். அவங்களுக்கு வந்து யார்கிட்டையும் எந்த விதமான ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆள். அதுவும் அவங்களோட உதவி இந்த கோவிட் நேரத்தில் நிறைய பேரோட உயிரை காப்பாற்றினாங்கன்னு சொன்னால் அதில் மறு வார்த்தையே கிடையாது. இப்போது நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான ஐஸ்வர்யா சில்க்ஸ் முத்துப்பழனியப்பன் இருக்காங்க. அவங்க வந்து சீனிவாசனை பற்றியும், உமா சீனிவாசன் ஆட்சியை பற்றியும் நம்மள்ட்ட நேயர்கள்ட்ட ஒரு 2-3 வார்த்தைகள் பகிர்ந்துக்குவாங்க. சீனிவாசன் என்னுடைய சகலை. அவங்க வந்து குமரன் ஏஜென்சிஸ்னு திருவொற்றியூரில் ரொம்ப நாளாக வச்சுருக்காங்க. ரொம்ப கடுமையான உழைப்பாளி அவர். அது மாதிரி அவங்க என்னுடைய குழந்தையா உமாவும் நம்ம அவரோட ஒத்துழைத்து எல்லா பணிகளையும் செய்து கொடுத்ததுனால இந்தளவுக்கு சிறப்பாக 60ஆம் கல்யாணம் நடத்திக்க முடியும்னு அவங்களுக்கு எங்களை கோடான கோடி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்பொழுது நெற்குப்பையை சேர்ந்த செல்வநாதன் அவர்களும் சிறுகுடல்பட்டியை சேர்ந்த கதிர்மணி அவர்களும் நம்முடன் இருக்கிறார்கள். அவர்கள் உமா சீனிவாசன் அவர்களை பற்றி நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையதள நேயருடன் பகிர்ந்து கொள்வார்கள். எல்லோரும் அன்புடன் அழைக்கும் தொழிலதிபர் குமரன் சீனிவாசன் எங்கள் ஐத்தான் ஆவார். எங்கள் ஆட்சி உமா சீனிவாசன் உடன் இருக்க மிக விமர்சையாக நடைபெறும் 60ஆம் ஆண்டு நிறைவு சத்தியார்த்த பூர்த்தி விழாவை காண வருகை தந்துள்ளார். தமிழக மருந்து வணிகர்கள், திருவொற்றியூர் வாழ் நகரத்தார்கள், 76 நகரத்தார் பெருமக்கள், உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அவர்தம் குடும்பத்தார் அனைவரையும் வரவேற்று சத்தியார்த்த பூர்த்தி விழா காணும் தம்பதியரின் ஆசையும் இறைவனும் பெற்று மகிழ்கிறோம். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு. இப்பொழுது நமது காரைக்குடி நாராயணன் அவர்களும் கோணாப்பட்டுவை சேர்ந்த சோமசுந்தரன் அவர்களும் நம்முடன் இருக்கிறார்கள். நமது சீனிவாசனனை பற்றியும், உமா சீனிவாசன் ஆட்சியை பற்றியும் அவர்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்வார்கள். ரொம்ப ஸ்ரீனிவாசன் பழகிறதுக்கு ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்காக தான் நான் வந்தேன். எல்லா வேலையும் விட்டுட்டு ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை. ரொம்ப நல்ல அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எல்லாம்
சீனிவாசன் ரொம்ப நல்ல பழகுறதுக்கு சாஃப்ட் கேரக்டரு, நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவங்க. கொரோனா சமயத்தில் யாருமே வெளியே வர சமயத்தில் கூட அவங்க வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் எனக்கு சீனிவாசன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அவங்க இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கதும் எல்லாருக்கும் நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல வெகு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம காரைக்குடி கிருஷ்ணன் நம்மோட இருக்காங்க. அவங்க வந்து சீனிவாசன் பற்றியும் உமா சீனிவாசன் பற்றியும் சில விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்குவாங்க. இப்போ நான் இந்த சீனிவாசன் வந்து கடந்த 25-30 வருஷமாக எனக்கு நல்ல நண்பர். நல்ல ஒரு ஃபேமிலியோட நல்ல நட்பு ரீதியாக நல்லா பழகுவாங்க. எல்லாருக்கும் உதவி செய்கிறல முன் வந்து செய்வாங்க. இந்த மணி விழாவுக்கு வந்து சிறப்பு ரொம்ப பெருமைப்படுறேன். அதுவும் நான் மட்டும் வராமல் எங்கள் திருவத்தூரில் இருக்க எல்லாருமே வந்து கலந்துக்கிறோம். அதுவே ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அவங்க இந்த நல்ல மனசுக்கு சீரம் சிறப்பமாய் செங்கமல தாயார் குத்து விளக்காய் குடும்பத்து நாயாய் சீரம் சிறப்பாக நல்லா இருக்கணும்னு சொல்லி என்னுடைய சார்பாக என் குடும்பத்தின் சார்பாகவும் வேண்டி வேண்டும். இப்போ நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான என்ஜினியர் சுப்பிரமணியன் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம சீனிவாசன் பற்றி உமா சீனிவாசன் ஆட்சியை பற்றியும் இப்போ நம்ம நேயர்கள்ட்ட. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நமது குமரன் சீனிவாசன் அவர்கள் வேகுப்பட்டியை சேர்ந்தவர்கள். திருவத்தியூரில் நீண்ட காலமாக தொழில் நடத்துகிறாங்க. திருவத்தியூரில் நீண்ட நாட்களாக மருந்து வியாபாரம் மொத்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு மிகவும் நல்ல மனசு. அவங்க இப்போ இன்றைக்கி வந்து 60ஆம் ஆண்டு நிறைவு மணி விழா நாளைக்கு அவர்களுக்கு நடக்க இருக்கிறது. அந்த 60ஆம் ஆண்டு நிறைவு மணி விழாவை ஒட்டி இன்று நாங்கள் திருமுருகன் திருப்புகழ் பாராயண குழு திருவத்தியூர் அன்பர்கள் வந்து அவங்க வீட்டில் இன்றைக்கி திருப்புகழ் 108 மணி மாலை முதல் தொகுப்பு பாராயணம் படித்தோம். ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதற்கு நம்ம பெரும்பேடு பாத யாத்திரை குழுவின் விக்கிரகங்கள் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகன் வெள்ளியில் செஞ்சு வச்சுருக்கோம். அதை இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி வழங்கணும்னு சொன்னாங்க. அந்தபடி இன்றைக்கி வந்து அந்த வள்ளி தெய்வானை முருகன் பெரும்பேடு முத்துக்குமார சுவாமி இங்கே எழுந்தருளை செய்து நாங்கள் வந்து 108 மணி மாலை திருப்புகழ் பாராயணம் எங்களுடைய திருமுருகன் திருப்புகழ் பாராயண குழு அன்பர்களால் நடத்தப்பட்டது. காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் 1:30 மணிக்கு முடித்தோம். மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. திரு சீனிவாசன் அவர்களுக்கும் உமா சீனிவாசன் அவர்களுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவாராக என்று பிரார்த்தனை செய்கிறோம். அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் அவர்களுடைய மாப்பிள்ளை ஒரு மகளும் மாப்பிள்ளையும் யூஎஸில் இருக்காங்க. ஒரு மகளும் மாப்பிள்ளையும் பெங்களூரில் இருக்காங்க. 2 மகளுக்கு உள்ள பேரன் பேத்திகளும் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம வேந்தன்பட்டியை சேர்ந்த மீனா நாகப்பன் இருக்காங்க. அவங்க வந்து உமா சீனிவாசன் ஆட்சி பற்றி. குமரன் சீனிவாசன் திருவொற்றியூரில் படிப்படியாக வளர்ந்து இந்த நிலைமைக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்க வந்து பல துறைகள்லேயும் செயலாளராக தலைவராக எல்லா அமைப்புகள்லையும் இருக்காங்க. எல்லோருக்கும் நல்ல உதவி செய்யக்கூடியவங்க. அதுவும் மருத்துவ உதவி அப்படின்றப்ப எங்கள் குழுவில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நாங்கள் அவங்கள அழைத்த உடனே நாங்கள் மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க மருத்துவமனைக்கு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு உறுதியோடு நாங்கள் அவங்கள கூப்பிடுவோம். அவங்களும் அந்த அளவுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உமா சீனிவாசன். பணியிலே ஆகட்டும், சமூக சேவையாக இருந்தாலும் உமா சீனிவாசன் ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால தான் வந்து சீனிவாசனால் இந்த அளவு செயல்பட முடியுது. உமா சீனிவாசன் எங்களுடைய அருமையான தோழி. அவங்களுக்கு 2 அழகான பிள்ளைகள், ராதிகா தேவிகா. அவங்களுக்கு 2 மாப்பிள்ளைகள், பேரன் பேத்தி. அருமையான குடும்பம். இவர்கள் இன்னும் 70, 80, 100 கண்டு நீண்ட ஆயுளுடன் நன்றாக வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. இப்பொழுது பள்ளத்தூரை சேர்ந்த வீரப்பன் அண்ணன் இப்பொழுது நம்முடன் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து சீனிவாசனை பற்றி உமா சீனிவாசனை பற்றி ஓரிரு வார்த்தைகள். அதாவது என்ன, குமரன் சீனிவாசனை பொறுத்தவரையும் திருவத்தூரில் நகரத்தார் சங்க தலைவராக இருந்தார். வணிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தார். கௌரவ ஆலோசகராக இருந்தார். ஸோ எல்லா இடத்துலையும் இருந்தார். நம்ம என்ன போய் சொன்னாலும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை உடனே பண்ணிவிடுவார். காலேஜுக்கு வந்து கொஞ்சம் பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொன்னோம். உடனே அந்த காமன் ஸ்டோர் கட்டி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணார். வள்ளலார் ட்ரஸ்ட்டில் வந்து டைமிங் 6 மணி ஆனால் 6 மணி அடிச்சுட்டு அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லி அந்த தகவலை அந்த இடத்துல எல்லாருக்கும் பதிகிற மாதிரி பண்ணுவார். பழனி நடைப்பயணத்துக்கு இவரே போய் ஒரு 5 நாள் ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்து சர்வீஸ் பண்ணுவார். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அவரும் விசாரித்து அதுக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணக்கூடியவர். நகரத்தார் சங்கத்தில், திருவத்தூர் நகரத்தார் சங்கத்திலையும் இருந்து அந்த பில்டிங் ரொம்ப மோசமாக இருந்தது. அதை சீர்படுத்தி இன்றைக்கி வந்து தங்குற அளவுக்கு அந்த சங்கத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காரு.
இனி வரும் காலத்துலேயும் சீனிவாசன் மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா நிறைய சிறப்பாக நடக்கும். ஆனால் அண்ணனுடைய வந்து என்ன சொல்கிறது, அண்ணன் எது செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை ரொம்ப சிறப்பாக செய்வார். நல்ல ஒரு மனிதர். அவருடைய ஆயுள் காலம் 100 ஆண்டு ஆட்சி. அண்ணனும் ஆட்சி சிரிச்ச முகத்தோடு நம்ம போனாலும் பேசுவாங்க. அவங்க சிரிச்ச முகம் 100 ஆண்டு காலம், 100 ஆண்டு வாழ்க, 100 ஆண்டு வாழ்க என வாழ்த்துகிறேன். வேகுப்பட்டியை சேர்ந்த கன்னியப்பன் என்ற வள்ளி முருகப்பன் இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய சிவனடியார். இவங்க எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய பாலிய நண்பர், பள்ளி கூட கிளாஸ்மேட். வணக்கம் கன்னியப்பன். இப்போ வந்து நம்ம சீனிவாசனை பற்றியும் உமா சீனிவாசனை பற்றியும் ஒரு நிமிஷம். சீனிவாசன் அண்ணன் வந்து எனக்கு பங்காளி வேற. செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியார் செயற்கரிய செய்களாதார்பாங்க. செயற்கரிய செயல்களை பூரா வந்து அன்னை நல்லா எடுத்து செய்வாங்க. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க. நல்லா எல்லாருக்கிட்டையுமே வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடியவங்க. வேற்றுமை பார்க்காத ஒரு தன்மை உடையவங்க. ஆட்சியும் அந்த மாதிரி அவங்க தன்னை வருத்தி எல்லாருக்கும் பரிமாறுவாங்க, செய்வாங்க. மாமனார் சீனிவாசண்ணனுடைய மாமனார் நெற்றி நிறைய விபூதி பூசியிருப்பாங்க. சீனிவாசன் அண்ணன் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, நம்ம நகரத்தாருக்கு அடையாளமே நெற்றியில் விபூதி தான், அது ஒரு மங்களகரமானதுன்னு சொல்லுவாங்க. சிவனடியார்களை மிகவும் போற்றக்கூடியவங்க. நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கக்கூடியவங்க. சிறு புத்திக்காரங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் செயற்கரிய செய்வார் பெரியாரும்பாங்க. அவங்களால விட்டுட்டு இதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பூரா எடுத்து செய்யக்கூடிய வல்லமை உள்ளவங்க. நல்ல அவங்க ஆத்தா ரொம்ப நல்ல தன்மை, ரொம்ப பக்குவமானவங்க. அவங்க ஃபேமிலியே எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். அவங்க எல்லாருக்குமே எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்க நல்லா செய்யக்கூடியவங்க, நல்லா இருக்கணும். இந்த 60 வந்து அவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறத கூட அதோடு சேர்த்து நான் சிவனடியாராக சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தோடு நல்லா இருக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். நல்லது நடக்கட்டும். இப்போ நம்ம கோணாப்பட்டு நாகப்பண்ணு நம்மோட இருக்காங்க. அவங்க வந்து சீனிவாசனை பற்றி திரு சீனிவாசன், உமா சீனிவாசன் அவருடைய 60ஆம் ஆண்டு மணி விழாவில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மணி விழாவில் கலந்து கொள்வதற்கு சிறந்த மகிழ்ச்சி அடைகிறோம். திரு சீனிவாசன் அவர்கள் சிறந்த பண்பாளர், மருந்து வணிகத்திலே சிறந்த முத்திரை பதித்தவர். அவருடைய ஈட்டிய பொருளை அறப்பணிகளுக்கு நல்லபடியாக செய்து இந்த மணி விழாவை அவருடைய 2 பெண்களுக்கும் நல்ல விதமாக திருமணம் செய்து முடித்து இப்பொழுது மணி விழா கண்டு கொண்டிருக்கிறார். அவருடைய நல்ல மனதிற்கு இன்னும் மென்மேலும் சிறந்து வழங்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். இப்பொழுது ஆத்திக்காடு தெக்கூரை சார்ந்த ரத்னா செல்வம் அவர்கள் இப்பொழுது நம்முடன் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இப்போ சீனிவாசன் அண்ணனை பற்றியும் உமா சீனிவாசன் ஆட்சியை பற்றியும் பகிர்ந்து கொள்வார்கள். அண்ணனை வந்து எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும். ரொம்ப ஏழ்மையாக அப்பையிலேருந்து நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப ப்ராம்ப்டாக எப்பையும் நேரம் தவறாது பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எல்லாத்தையும் நாங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அவங்கக்கிட்ட. இப்போ 60 அதே மாதிரி நல்லா சீரும் சிறப்புமாக பண்ணிக்கிறாங்க. இன்னும் அவர்கள் 80, 100 கண்டு வாழ வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். இப்போ வந்து நம்முடைய மிகவும் அறிவுமான நமக்கு சண்முகண்ணே, அவங்களுடைய மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி சண்முகம் தேவகோட்டையை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இப்போ நம்ம சீனிவாசனை பற்றியும் உமா சீனிவாசன் ஆட்சியை பற்றி. ஸ்ரீனிவாசன் வந்து ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி. நல்லா எல்லாருக்கும் எது கேட்டாலும் உடனே மறுக்காமல் வந்து செய்யக்கூடியவங்க. எங்கள் செட்டியாருக்கு ஆப்ரேஷன் அப்போல்லாம் நிறைய தடவை அவங்க நேரம் ஒதுக்கி வந்து வீட்டுக்கு வந்து பார்த்து நிறைய தைரியம் கொடுத்து நல்ல இன்முகத்தோடு எல்லாரையும் வரவேற்கிறாங்க. இந்த சாந்தியில் கூட எல்லாரும் வந்து நல்ல சிரித்து எல்லாரும் நல்லா இருக்கணும், அதை தான் எப்பொழுதும் சொல்லிகிட்டே இருப்பாங்க அண்ணன். அவங்க சாந்தி சீரும் சிறப்புமாய் நடைபெற்றுட்ருக்கு. ரொம்ப சந்தோஷம் வந்த எல்லாருக்கும். இப்போது நம்ம எல்லாருக்கும் அறிவுமான என்ஜினியர் சுப்பிரமணியனுடைய மிஸ்ஸஸ் மெய்யம்மை சுப்பிரமணியம் ஆட்சி இருக்காங்க. அவங்க டாக்டர் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம சீனிவாசன் அண்ணனை பற்றியும் உமா சீனிவாசனை பற்றியும் ஒரு நிமிஷம். நட்புக்கு இலக்கணம் என்றால் சிறந்த நண்பர்கள் என்பதற்கு இலக்கணம் எங்கள் உமாவும் எங்கள் தம்பி ஸ்ரீனிவாசனும். பெண்கள் ஒரு கூட்டமே உமாவின் பின்னால் நாங்கள் இருக்கிறோம். அதேபோல் ஸ்ரீனிவாசன் எல்லோருக்கும் ஓடி ஓடி உதவி செய்வதில் உண்மையான ஒரு நண்பர். மிகவும் நல்லவர்கள் இருவரும். அவர்களுடைய குழந்தைகளும் மிகவும் நல்ல பிள்ளைகள். எல்லோரும் எல்லா நலனும் வளனும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றோம். அண்ணன் ரொம்ப பிரியமாக பாசமானவர்கள். அவளுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் அந்த அடிமைக்கும் அந்த ஒரு இதுக்காக வந்தோம். அருமையான அண்ணனும் ஆட்சியும் நல்லா வாழ்த்த வயதில்லை, வணங்குறதுக்காக வந்திருக்கிறேன்.
இப்போ வந்து நம்ம கூட திருமுருகன் திருப்புகழ் பாராயண குழு சேர்ந்த அந்த பெண்மணிகள் இப்போ நம்ம கூட இருக்காங்க. அவங்க வந்து இப்போது சீனிவாசனை பற்றியும் உமா சீனிவாசனை பற்றியும். உமா ஸ்ரீனிவாசன் நல்ல சூப்பர் ஃப்ரெண்டு. சீனிவாசன்னா எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லுவாங்க. அது ஸ்ரீனிவாசனை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க வந்து நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி. யாருக்குனாலும் என்ன ஹெல்ப் கேட்டாலும் படிப்பு, அடுத்தது வந்து திருமண உதவி, மெடிக்கல் எல்லாத்துக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ணனோட இந்த வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஊன்றுகோல் வந்து உமாச்சி தான். ஸோ அவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா திருவொற்றியூரில் உள்ள எல்லா உறுப்பினர்களுக்குமே வந்து ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு. அது மாதிரி பிள்ளைங்களோட வந்து வளர்ச்சி என்கரேஜ்மெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க. இப்போ எங்களுக்கு வந்து ஃப்ரெண்டுங்கிறத விட கூட பிறந்த அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ எங்களுடைய திருமுருகன் திருப்புகழ் பாராயண குழுவின் சார்பாக அண்ணனும் ஆட்சியும் மேன்மேலும் 70, 80, 100 ஆண்டு வாழ வாழ்த்துகிறோம். அண்ணாமட்டி நீங்கள் சொல்கிறீங்களா? அண்ணனை பற்றி சொல்லணுன்னா வார்த்தையே இல்லை. அந்தளவுக்கு அண்ணன் எல்லாருக்குமே, அண்ணன் திருவொற்றியூருக்கு ரொம்ப எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுன்றது அவங்களுடைய மெயின் இது. அந்த இன்டென்ஷனால் தான் இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் எல்லோரும் வந்திருக்கிறது வாழ்த்துறதுக்கு தான். நல்லா அவங்க மேலும் மேலும் நல்லா இருக்கணும். இப்போ வந்து நம்ம கூட தையல் நாயகி ஆட்சி இருக்காங்க. அவங்க வந்து நம்ம அண்ணனை பற்றியும் அண்ணாமட்டி பற்றியும் பேசுவாங்க. வணக்கம். சீனிவாசனும் உமாச்சியும் நல்ல எல்லா நிகழ்ச்சிகளுமே வந்து பிரம்மாண்டமாக செய்யணும்னு நினைப்பாங்க. சீனிவாசனை வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் எல்லாத்துலேயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட சில நேரத்தில் ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதை. உமாச்சி வந்து நல்லா எல்லாரோடையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா அன்பாக பழகுவாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. எல்லாரையும் நம்ம திருவொற்றியூரில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு திருவொற்றியூர்லேருந்து எல்லாருமே ஒன்றா வந்திருக்கோம். இங்கே ஊர்லேயும் இந்த ஒரு புதுமையான அனுபவமாக இருக்குது. இங்கே நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 60ஆம் கல்யாணத்துக்கு வந்திருக்க மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் வருது. எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 60 செஞ்சுக்கக்கூடிய தம்பதியர் வாழ்க வளமுடன், அருட்பேராற்றலின் கருணையினால் நல்ல உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று திரு சீனிவாசன் அண்ணன் அவர்களும் உமாச்சி அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இப்போ நம்ம திருவொற்றியூரிலிருந்து ஆதிக்குடி நல சங்கத்தோட தலைவர் பக்கிரிசாமியும் அவர்கள் கூட வந்தவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம அண்ணனை பற்றி அவங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணிப்பாங்க. வணக்கம். நாங்கள் வந்து திருவொற்றியூர்லேருந்து ஆதிக்குடி நல சங்கம் சார்பாக ஐயா குமரன் சீனிவாசன் அவர்களை வாழ்த்த இங்கே வந்திருக்கிறோம். அதற்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா எனக்கு 65 வயசு ஆகுது. பட் ஆனால் பொன்னமராவதியில் பிறந்த திருவொற்றியூர் கால் வைத்த திருவொற்றியூர் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஆளாக இருந்து கொண்டு அவரும் வாழ்ந்து அங்கு உள்ள பெரும்பாலான மக்களுக்கு உதவி புரிந்து வாழ வைத்து கொண்டு இருக்கும் ஐயா சீனிவாசன் அவர்கள் குடும்பத்தாருடன் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வேண்டியும் மற்றும் அவர்களையும் மற்றவர்களை வாழ வைத்தும் சிறப்பாக பல்லாண்டு 100 ஆண்டு வாழணும் என்று வாழ்த்து கூறுகிறோம். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம கண்டனூர் பழனியப்பண்ணன் நம்ம கூட இருக்காங்க. அவங்க வந்து இப்போ சீனிவாசனை பற்றியும் உமா சீனிவாசன் ஆட்சியை பற்றியும் பேசுவாங்க. அது நல்லா இருக்குன்னா அது மாதிரி திருவொற்றியூரில் இருக்கிறாங்க. 40 வருஷமாக மருந்து வணிகம் நல்லா தெரியும். எல்லாருக்கும் உதவி பண்ணுறாங்க. நல்லா இருக்கிறது நம்ம திருவொற்றியூர் மக்களுக்கு பெருமையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கூட வந்து உலகம்பட்டி சேதுராமன் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம சீனிவாசனை பற்றியும் உமா சீனிவாசன் ஆட்சியை பற்றியும் வரும். எனக்கு குமரன் சீனிவாசன் வந்து சகல வேணும். அவங்க இந்த 60ஆம் கல்யாணத்தை நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒரு குடும்பமாக அதை நடத்துகிறாங்க. நாங்கள் அதில் பங்களிக்க வந்திருக்கிறோம். என்னுடைய ஆட்சி உமா ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய 60ஆம் கல்யாணத்தை தமிழ் முறைப்படி நடத்துவது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இது ஒரு சிறந்த குடும்ப விழாவாக நடத்துவதில் எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இப்போ நம்ம சண்முகநாதபுரத்தை சேர்ந்த வெங்கடேஷ் நம்ம கூட இருக்காங்க. அவங்க வந்து அண்ணனையா நம்முடைய பற்றி கட் பண்ணுங்க. அண்ணனுக்கும் அன்னைக்கும் திரும்ப 60ஆம் ஆண்டு கல்யாண நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். எங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க எங்கள் திருவொற்றியூரில் அண்ணனும் ஆட்சியும். அவங்கள தவிர்த்து எதையுமே நம்ம திருவொற்றியூரில் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு முக்கியமானவங்க. ஆனால் அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல வயதில்லை, வணங்குகிறோம். அவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்.
இப்போ வந்து வெங்கடேசனை நம்ம சேது இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளாக இங்கேருந்து முழுமையாக இங்கே வந்தவங்களெல்லாம் வந்து எல்லா கெஸ்டையும் புதுக்கோட்டை வரையும் திருச்சி வரையும் போய் அவங்கள ரிசீவ் பண்ணிட்டு வந்து மறுபடியும் இங்கே வந்து அவங்களுக்கு ரூம்ஸ் மற்ற வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து கிட்டத்தட்ட திருவொற்றியூரில் இருக்க மாதிரி ஒரு உணர்வை நீங்கள் கொடுத்துட்டீங்க. அதுவரையும் வந்து உங்களுக்கு உமா சீனிவாசன் சார்பாக நன்றி சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம புதுவயல் சிவகுமார் அண்ணன் வந்திருக்காங்க. அவங்க வந்து நம்ம சீனிவாசன் அண்ணனை பற்றி உமா சீனிவாசனை பற்றி பேசுவாங்க. நீங்கள் மிகச்சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருக்காங்க. இது மாதிரி இது வந்து ஃபங்க்ஷனு ரொம்ப சிறப்பாக பண்ணினால எல்லாருக்கும் நல்லா தோதாக அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வர்றவங்களுக்கு போகிறவங்களுக்கு சாப்பாடு உபசரிப்பு எல்லாமே பிரமாதமாக இருக்குது. மற்றபடி மணமக்கள் மணி விழா காணும் மணமக்கள் சீரோடும் சிறப்போடும் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துக்கிறோம். விழா ரொம்ப சிறப்பாக நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வந்து போகவும் தங்க கொண்டு எல்லாத்துக்குமே நல்லாவே சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. பல்லாண்டு வாழணும் ஆச்சியும் செட்டியாரும். இப்போ வந்து நம்ம புதுவையில் சேர்ந்த சோமசுந்தரன் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம சீனிவாசன் உமா சீனிவாசன் ஆட்சி பற்றி அவங்களோட இதை பகிர்ந்துக்குவாங்க. அனைவருக்கும் வணக்கம். குமரன் சீனிவாசன் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. குமரன் சீனிவாசன் வந்து நல்ல மனசு உள்ளவர், எல்லாருக்கும் நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹெல்பிங் மைண்டு. நாங்கள் திருவொற்றியூரில் இருக்கிற இதில் ரொம்ப எனக்கு பிடிச்சவர் குமரன் சீனிவாசன். அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் எதனா ஒன்றுனாக்க குமரன் சீனிவாசன் நாங்கள் கூப்பிடாமே வந்துடுவார். அவர் மாதிரி மனிதர்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இன்றைக்கி அவங்க 60 பண்ணிக்கிறாங்க. அவங்க 60 பண்ணிக்கிட்ட ரொம்ப சீரும் சிறப்பமாக வாழணும். 60, 80, 100 இன்னும் இருக்கக்கூடிய எல்லா விசேஷங்களும் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட பேரம்பேத்தியோட எல்லாம் நல்லா சௌக்கியமாக இருக்கணும்னு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்ல மைண்டு, நல்ல அவங்க எண்ணம் போல் எல்லாமே நல்லா நடக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள். இப்போ காரைக்குடியை சேர்ந்த சொக்கலிங்கன்னு இருக்காங்க. அவங்க வந்து நம்மள்கிட்ட அண்ணன் சீனிவாசனை வந்து பழகிறதுக்கு இனிமையானவர், பாசமிகு. ஒரு தடவை பழகிட்டாருன்னா அதை வந்து கடைசி வரை மறக்க மாட்டார். நம்மளுடைய எந்த ஒரு வேலையை செய்யாலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சிறந்த மகான். உமாச்சி வந்து நிறைய டேலண்டானவங்க. பல கலைகளிலும் வித்தகி, சகலகலா வள்ளின்னு சொல்லலாம். கோலம், சாதாரண கோலம், பூக்கோலம், மாக்கோலம், உப்பு வச்சு கோலம் போடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உமாச்சிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன். சமையலில் கூட ஒரு நாள் பண்ண சமையலை அந்த பழசையே எடுத்து மறுநாளைக்கு வந்து புதுசாக வேறு ஒரு டிஷ்ஷாக மாற்றிடுவாங்க. உமாச்சி அவ்வளோ டேலண்ட்டாக அந்த ஒரு எல்லாத்தையும் நல்லா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொடுப்பாங்க. கோலம் போடுறது, சமையல் பண்ணுறது, டான்ஸ் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது, பாட்டு சொல்லி கொடுக்குறது, இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. நல்லா நிறைய திறமைகள் இருக்கும், வேர்த்து ஊற்றும். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் இதெல்லாம் பண்ணும்போது அவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு உற்சாகம் வரும். அவ்வளோ டேலண்டானவங்க உமாச்சி. வாழ்க வளமுடன் உமாச்சி சீனிவாசன். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம கண்டவராயன்பட்டி ராமநாதனை வந்து அண்ணா திரு சீனிவாசன் அண்ணன் வந்து நல்ல உழைப்பாளி. திருவொற்றியூர் மக்களுக்கு வேண்டியதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இன்னும் செய்வார்கள், நல்லா செய்வார்கள். அவர் வந்து எல்லாரையும் வந்து ஒரு 6 மாதமாக எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்து நல்லா பண்ணி எல்லோரும் வந்து சிறப்பிச்சிருக்காங்க. இது திருவொற்றியூர் மக்களுக்கு ரொம்ப பெருமை, சீனிவாசன் குடும்பத்துக்கு ரொம்ப பெருமை. விராட்சிலையை சேர்ந்த தியாகராஜன் அவர்கள் நம்ம சீனிவாசனை பற்றி உமா சீனிவாசன் ஆட்சியை பற்றியும். சீனிவாசன் அவர்கள் திருவொற்றியூரில் வந்து குமரன் ஏஜென்சின்னு வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஹெல்பிங் மைண்டு ரொம்ப அதிகம். எப்படின்னா கொரோனா காலத்தில் கூட அவங்க ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்களுக்கு கூட போய் இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மரியாதையானவங்க, எல்லார்கிட்டையும் மரியாதையாக பழகுவாங்க, ரொம்ப நல்லவங்க. அவங்கள மாதிரி ஒரு சிறந்த மனிதராக பார்க்குறது ரொம்ப அபூர்வம். ஏன்னா நம்ம ஆளுகிட்ட நல்லா கை தூக்கி விட்டு அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல மனுஷன் அவங்க. அவங்க வந்து ரொம்ப காலம், பல்லாண்டு காலம் இருந்து இறைத்தொண்டு செஞ்சு நமக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க நல்லா சிறப்பாக வாழ, நீடூழி மகிழ்ச்சியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க வந்து படிப்பு செலவுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. படிப்புக்கு, அப்புறம் மருத்துவ உதவி,
எல்லா உதவிகளையும் நல்லா செய்வாங்க. அந்த திருவத்தூரே திரண்டு வந்துருந்துச்சுன்னா அவங்க எந்த அளவுக்கு எல்லார்கிட்டையும் இனிமையாக பழகி இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அது ஏன்னா திருவத்தூரே வந்திருக்குன்னா அந்த அளவுக்கு பழக்கம் உள்ளவங்க, ரொம்ப இனிமையானவங்க, ரொம்ப நல்லவங்க. ஆட்சியும் செட்டியாரும் ஒரு நீண்ட காலம் மகிழ்ச்சியோட வளத்தோட வாழணும். நம்ம வேகப்பட்டியை சேர்ந்த ராமநாதன் இவங்க வந்து சீனிவாசனுடைய பங்காளி. அவங்க வந்து இப்போ நம்மள்கிட்ட நம்மளது சீனிவாசன் இப்போ 60ஆம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவர் மனிதமிக்க மனிதர். இவர் மேலும் மேலும் வளர வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம். மேலும் 70வது சதாபிஷேகம், அதாவது 70வது பீமரத சாந்தி, சதாபிஷேகம், மகாபிஷேகம் எல்லாம் நடக்க வாழ்த்த வணங்குகிறோம். நம்ம கூட நெற்குப்பை மருதப்பண்ண இருக்காங்க. அவங்க வந்து நம்ம சீனிவாசன் உமா சீனிவாசனை பற்றி ஓரிரு வார்த்தைகள். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இந்த மணி விழாவில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நான் முதற்கண் வணக்கத்தை விநாயகப் பெருமானை வணங்கி அத்தனை தெய்வங்களை வணங்கி நமஸ்காரம் பண்ணி உங்களுக்கெல்லாம் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். அதற்கு முதலாக வந்திருக்கிற நம்ம நகரத்தார், நாட்டுக்கோட்டை நகரத்தார் அந்த டிவி சேனலுக்கு, அந்த குழுமத்துக்கு எப்போதுமே எங்களுடைய நமஸ்காரத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய அற்புதமான நற்பணிகள் என்றும் தொடரட்டும். நாங்களும் உங்களோட கலந்துக்கிறோம்னு சொல்லி மகிழ்ச்சியோட இந்த பொன்னான தருணத்தில் இன்று நடக்கிற இந்த மணி விழா வந்து எங்களுடைய ஆசிய ஐத்தானுக்கு, அதாவது எங்கள் அப்பாவுடைய மொத்தம் 3 பேர் கூட பிறந்தவங்க. அதில் 2வது ஆள் திருநாவுக்கரசு செட்டியார் நெற்குப்பை, சேனா 3வது ஆனா திருநாவுக்கரசு செட்டியார். அவருடைய 2வது பொண்ணு தான் உமா ஆச்சி. உமா ஆச்சியோடைய அந்த மணி விழாவில் தான் இன்றைக்கி மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்குது. எங்கள் ஐத்தாம் பேர் சீனிவாசன், வேகுப்பட்டியை சேர்ந்தவர். அவங்க இப்போ பொன் பொதுப்பட்டியில் மிக சிறப்பாக ஆனா சேனா ஜெயம் திருமண மண்டபத்தில் மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிகழ்வில் அவருடைய தொண்டை பற்றி நான் ஒரு ஓரிரு வார்த்தையை சொல்லணும். வலது கையில் செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த சொல்லுக்கு ஏற்ப அவருடைய செயல் மிக சிறந்த செயலாக இருக்குது. எங்களுக்கே தெரியாது, அவங்க வீட்டுக்கே தெரியாது. அவர் செய்கிற நல்ல செயல் யாருக்கும் தெரியாதவனுமே இருக்கும். ஆனால் அவங்க பெற்றவங்க, அந்த உதவியை பெற்றவங்க எல்லாரும் அவரை புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதையே அவர் விரும்ப மாட்டார். இல்லை இது நான் செய்யலை, அவர் தான் செய்கிறாருன்னு கடவுளை தான் சாட்டுவார். இது கடவுள் செய்ய சொல்கிறாரு, நான் செய்கிறேன் பார், அவர் தான் செய்கிறேன்னு சொல்லி தற்பெருமை கொண்டதே கிடையாது. இன்னமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்க அத்தனை பேருக்கும் சரி, சாதாரண மனுஷன், உள்ளூர் கிராமத்து மக்கள்லேருந்து பங்காளிகள்லேருந்து உறவுகள் முதற்கொண்டு வேட்டி சேலை அவர் எடுத்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லோரும் அவங்களே அனுமதி கொண்டு வருவாங்க. ஆனால் இல்லை, எல்லாருக்கும் நான் கொடுக்கணும், அவர் தன்னுடைய மகிழ்ச்சியை எல்லாரும் மகிழ்ந்து கொண்டாடணும்னு நினைப்பார். அவருடைய மருத்துவ உதவியும் சரி, நிறைய மெடிக்கல் கேம்ப் பண்ணியிருக்கார், உதவிகள் பண்ணியிருக்கார், இன்னும் செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய நல்ல பணிகள் இன்னும் தொடரணும்னு சொல்லி நாங்களும் அதுபோன்ற நல்ல பணிகளை தொடரணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த மணி விழா சிறக்க அவர் இன்னும் அற்புதமாக 60 முடிஞ்சு அடுத்தடுத்து 80, 90களிலும் மிக சிறந்த முறையில் அந்த விழாக்கள் எல்லாம் கொண்டாடி நாமளும் எல்லாருமே நம்ம எல்லாரும் அந்த விழாக்களில் கலந்து கொண்டு நாமளும் அதுபோல் நல்ல தொண்டுகள் சேர்ந்து நீடூழி நீண்ட நல்ல ஆயுள் ஆரோக்கியத்துடன் நிறைந்த செல்வத்துடன் அத்துணை தெய்வங்களினுடைய 33 தேவர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் லட்சுமி கடாட்சம் நம்ம எல்லாருக்குமே நிறைந்திருக்கணும், நிலைத்திருக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டு நாம் எல்லாருமே இந்த மணி விழாவில் கலந்து கொண்டு அத்தனை பேரும் மகிழ்ச்சிகரமான நல்வாழ்க்கை வாழ அவரை உளமாற வாழ்த்தி வணங்கி, வயதில் முதிர்ந்தோர் அவரை வணங்கி வாழ்த்துவோம், வயதில் சிறியோர் அவரை வாழ்த்து பெறுவோம், எல்லோரும் நலம் பெற இறைவனை மனமாற வேண்டிக் கொள்வோம். 1000 கோடி நன்றிகள். ராயவரத்தை சேர்ந்த மிஸ்டர் சிதம்பரம் இருக்காங்க. அவங்க வந்து நம்மளுடைய சீனிவாசன் உமா சீனிவாசன் ஆட்சியை பற்றி சொல்லுவாங்க. ஆமாம், அண்ணன் குமரன் சீனிவாசன் அண்ணன் 30 வருட காலமாக நல்ல பழக்கம். உமா ஆட்சி மனவிழா சாந்தி நிறைவுலாம் நல்லா அருமையாக நடந்துக்கிட்டு காலையிலேருந்து 5:30 மணிக்கு. நான் கல்யாணக்காரருக்கு தான் மாறி வந்துட்டோம்னு நினச்சேன். ஆனால் 60ஆம் ஆண்டு ரொம்ப இளமையாக அருமையாக நடந்து கொண்டே இருக்குது. காலையிலேருந்து அண்ணன் எல்லாருக்கும் நல்ல உதவி பண்ணுவாங்க. எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கும் அட்டன் பண்ணிடுவாங்க, கரெக்டாக வந்துடுவாங்க, நல்லா அருமையாக பண்ணுவாங்க. உதவி பண்ணக்கூடிய ஹெல்பிங் டெண்டன்சி உடையவங்க. எங்கள் மாமனார் காலத்துலேருந்து ரொம்ப பழக்கம், சுந்தரம் செட்டியார்லேருந்து. நாங்கள் எல்லாம் திருவட்டூர் வந்து வீட்டுக்கு வந்து உபசரித்து எல்லாம் கூப்பிட்டனால வந்துட்டு இதுக்காக வந்தோம், நல்லா அட்டன் பண்ணோம். நல்லா இருக்கு, நல்ல வாழ்த்துக்கள். நம்ம காளிதாசன் இருக்காங்க. இவங்க வந்து பாகநேரி திருவெற்றியூர் திருத்தணி பாத யாத்திரை குழு தலைவர். இவங்க வந்து நம்ம சீனிவாசன் உமா சீனிவாசன் ஆட்சியை பற்றி ஒரு சில வார்த்தைகள். பேரன்பு கொண்ட நகரத்தார் பெருமக்களுக்கு குமரன் சீனிவாசன் அவர்களை பற்றி தெரியாமல் இருக்காது, எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எங்களுடைய திருத்தணி பாதயாத்திரை ஒரு கமிட்டியாகவும் மெடிக்கல் சர்வீஸுக்கு இது இலவசமாக
பல ஆண்டுகளாக இலவச மருந்து கொடுத்து சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிற குமரன் சீனிவாசன், உமா சீனிவாசன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவொற்றியூர் நகரத்தார் திருத்தணி பாதை சார்பாக. இப்போ நம்ம அழகு வேடன் ஐயப்பன் குழு மண்ணடியை சேர்ந்த அந்த உறுப்பினர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம சீனிவாசனை பற்றி, உமா சீனிவாசனை பற்றி அவங்க சில வார்த்தைகள். இப்போ அன்பு வணக்கம். நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவிக்கு நாங்கள் வந்து இப்போ அழகு வேலன் ஐயப்பன் குழுல சென்னையிலேருந்து வந்திருக்கோம். சீனிவாசன் அன்புக்கு இணங்கி அவருடைய ஆட்சி துணை இருக்க இந்த 60ஆம் சார்ந்த விழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக 76 ஒரு நகரத்தார்களும் ஒன்று சேர வந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் நாங்களும் பங்கு கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறோம். அவரை வாழ்த்துவதற்கு, வணங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ நம்ம திருவொற்றியூர் சண்முகம் அவங்க வழக்குரைஞர். இப்போ அவங்க வந்து சீனிவாசன், உமா சீனிவாசனை பற்றி நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. சாரை வந்து 35 வருஷமாக தெரியும் சுமாராக. அவங்க வந்து பழகுக்கு நல்ல இனிமையானவர். எதுவும் ஒரு உதவி யாருக்கு வேணாலும் கேட்டால் உடனே நல்லா செய்வாங்க. அந்த அந்த அவருக்கு இன்னைக்கு 60 முடிஞ்ச 61ஆம் நாள். ஹாப்பி பர்த்டே, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவருடைய நீண்ட ஆயுள், நிறை செல்வம், நீங்கா புகழ் எல்லாம் வல்ல இறைவனே திரு ஆதிபுரீஸ்வரர் வேண்டுகிறேன். அவர் இன்னும் பல்லாயிரத்து ஆண்டு வாண்ட எல்லாம் வல்ல ஆண்டவனே வேண்டுகிறேன். இவங்க வந்து இப்போ சாந்தினி சண்முகம், இவங்களும் ஒரு வழக்குரைஞர். அவங்க வந்து இப்போ நம்ம சீனிவாசன், உமா சீனிவாசன் பற்றி. வணக்கம். இன்று வந்து மணி விழா காணும் சாரோட இது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். தன்னுடைய முயற்சியாலும் கடின உழைப்பாலும் மேன்மேலும் உயர்ந்து படிப்படியாக மேலே வந்து தனக்கு மட்டும் இல்லாமல் தன்னோட சமூகத்துக்கும், தன்னை சார்ந்தவர்களுக்கும், தன்னை தேடி வர்றவங்களுக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து தன்னுடைய கடின முயற்சியால் இன்றைக்கி வந்து இவ்வளோ மேல்நிலை இருந்தாலும் தன்னை சுற்றி இருக்கவங்களையும் பார்த்துக்கணுங்கிற பெரிய மனசு வந்து எல்லாருக்கும் வராது. இவரை பார்த்து இவரை வந்து ஃபாலோ பண்ணி ரோல் மாடலாக வச்சு ஃபாலோ பண்ணி மேலும் மேலும் சமூகத்துக்கு செஞ்சு இறை பணியிலையும் ஈடுபட்டு இது எல்லாத்துக்கும் மேலே நல்ல குழந்தைங்களை பெற்று, நல்ல மருமகனை பெற்று, தன்னோட நல்ல சொந்தங்கள் இருந்து அதுகெல்லாம் வந்து வாழ்த்தி இந்த ஃபங்க்ஷனை வந்து இவ்வளோ கிராண்டாக கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவரோட தனி மனிதனோட முழு பொறுப்பும். அது அவரோட தனி மனிதனை மட்டும் வந்து அவரோட பிஹேவியரை மட்டும்தான் அது சாரும். இரண்டாவது வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து திருவொற்றியூர்லேருந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவங்கெல்லாம் இதை பார்க்கணுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் மேலே வேத முறைப்படி பண்ணாமல் தமிழ் முறையில் தேவாரம் திருவாசகம் வந்து தமிழை தலைக்க வைக்கிறதுக்காக இப்படி ஒரு ப்ரோக்ராமாக பண்ணிட்டு அதை வந்து கலந்துக்கிறவங்களுக்கும் சரி, அந்த ஒலி காதில் கேட்டால் மட்டும் போதும், மேலும் மேலும் கேட்குறவங்களும் முன்னேறுவாங்க. அது அவர் பண்ணுற அவங்களும் வந்து தன்னோட குடும்பத்தோட இறைவனோட அருளால் 16 பேர்களான எல்லாம் பற்று ஆதிபுரீஸ்வரர் வடிவுடை அம்மனோட அருளால் மேலும் மேலும் முன்னேறி 60ஆம் விழா மணி விழா மட்டும் இல்லாமல் 80வது விழாவும் கொண்டாடி சமூகத்துக்கும் நிறைய செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவர்களை வாழ்த்த எனக்கு வயதில்லை, வணங்குறேன். மேலும் மேலும் முன்னேற ஆதிபுரீஸ்வரர் உடனுரை வடிவுடை அம்மனோட அருள் அவங்களுக்கு என்றைக்கும் கிடைக்கணும்னு இறைவனை வேண்டி என்னோட இதை முடிச்சுக்கேன். இப்போ வந்து நம்ம ஆத்திக்காடு தெக்கூரை சேர்ந்த ரவியன் இருக்காங்க. அவங்க வந்து சில வார்த்தைகள் சீனிவாசன், உமா சீனிவாசனை பற்றி. அவங்கனாக்கா அவங்கள பற்றி சொல்லணுன்னா அவங்க எல்லாருக்கும் நல்ல ஹெல்பிங் டெண்டன்ஸு நல்லா பண்ணுவாங்க. ஆமாம், எது பண்ணாலும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. உமா சீனிவாசன் அவங்களுடைய குமரன் ஏஜென்சிஸ் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களாம் வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்க ஓனரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும். சார் 60ஆம் கல்யாணம் வாழ்த்துக்கள் சார். சார் வாழ்த்துக்கள் சார். நாள் வாழ்த்துக்கள் சார். சரி, இப்போ எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்க. உங்கள் சார்கிட்ட அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் என்ன, மேடத்திட்ட பிடிச்ச விஷயம் என்ன, அதை சொல்லுங்கள். சார் எல்லாருக்குமே ரொம்ப படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மேடம் வந்து எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் நிறையா சொல்லி தருவாங்க. நீங்கள் எல்லாம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க அங்கேருந்து? நாங்கள் 51 பேர் வந்திருக்கோம். அதாவது வந்து குமரன் ஏஜென்சிஸ் அந்த மெடிக்கலில் வேலை பார்க்குறாங்க 51 பேரும் நீங்கள் வந்திருக்கீங்க. ஓகே சார், எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மேடம் வந்து எதுவாக இருந்தாலும் மேடம் கிட்ட தான் நாங்கள் சொல்வோம். அவங்க வந்து எங்களோட எல்லா இதுவும் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. வேகுப்பட்டி இவங்க வந்து திருவொற்றியூரில் தேவி மெடிக்கல் வச்சுருக்காங்க. அண்ணன் சண்முக அண்ணன் இப்போ நம்ம கூட இருக்காங்க. அவங்க வந்து சீனிவாசன், உமா சீனிவாசனை பற்றி சில வார்த்தைகள். சீனிவாசன் எனக்கு நீண்ட கால நண்பர். 40 ஆண்டு காலமாக எனக்கு பழக்கம். வெறும் பழக்கம் இல்லை, வியாபாரத்தில் நெருங்கிய தொடர்புடைய பழக்கம். ரொம்ப நல்லவர், அமைதியானவர், கடுமையான உழைப்பாளி. 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். திரும்ப
வேகுப்பட்டியை சேர்ந்த அண்ணனுடைய பங்காளிகள் உறவினர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ பேசுவாங்க. வேகுப்பட்டியை சேர்ந்த நாங்கள் எங்கள் உறவினர் சீனிவாசன் உமா 60ஆம் ஆண்டு நிறைவு விழாவுக்கு வந்திருக்கிறோம். இது மேலும் சிறப்படைந்து 70, 80 எல்லாம் நல்லா பண்ணிக்கணும். ஏனமாரி அருளால் எல்லாரும் நல்லா சிறப்பாக வாழும். நாங்கள் வேகுப்பட்டியை சேர்ந்த அவர்கள் சொந்த உறவினர்கள் எங்கள் உமா சீனிவாசன் 60ஆம் நிறைவு விழாவுக்கு வந்திருக்கிறோம். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் மேலும் மேலும் சிறப்பாக 100 வரை செய்து கொள்ள ஆசைப்படுகிறோம். 60 பண்ணிக்கிறவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சீனிவாசன் சாந்திக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப வேகுப்பட்டி மக்களுக்கெல்லாம் சந்தோஷம். நேற்றுலேருந்து இங்கே விருந்து நடக்குது, எல்லாம் சிறப்பாக செய்கிறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு 2 பேருக்கும் நல்ல மனசு, நல்ல சிரிச்ச முகம். சீனிவாசன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சீனிவாசனுக்கு உமாச்சிக்கும் வாழ்த்துக்கள். இப்போ வந்து நம்ம பள்ளத்துறை சேர்ந்த கதிரேசன் இப்போ இருக்காங்க. அவங்க வந்து நம்ம சீனிவாசனுக்கும் உமா சீனிவாசன் ஆட்சிக்கும் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பாங்க. அண்ணே வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இது மாதிரிலாம் பார்க்கும்போது. ஏன்னா நம்ம அங்கே திருவட்டூரில் இருக்கிறது ஓகே, இங்கே வந்து இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக ரொம்ப அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க அண்ணனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சர்வீஸ் மைண்டட் அண்ணன். அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பேங்க. இந்த ஏஜில் இவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்களே அண்ணன், இது இன்னும் காலங்காலம் தொடரணும். அண்ணனுக்கு வாழ்த்த வயதில்லை, அதனால் வணங்குகிறோம். மிக்க நன்றி. தேங்க்யூ. வண்டியில் ஊரே கூட்டிகிட்டு வந்துட்டார் அண்ணன். இன்னைக்கு திருவத்தூரே காலி ஆயிடுச்சு, எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. அதனால் இது இவ்வளோ அண்ணனோட அன்பின் காரணமாக தான் இவ்வளோ பேரும் வந்திருக்காங்க. இது பெரிய மகிழ்ச்சி எல்லாருக்கும். 2 நாளாக இங்கே இருக்காங்க. திருவற்றூரில் முற்றுவதலிருந்து ஆரம்பித்து இந்த 2 நாள் திருவற்றூரே காலி ஆயிடுச்சு. ஒரு வண்டியில் ஊரை கூப்பிட்டு வந்த பெருமை அண்ணனுக்கு தான். இப்போது நம்ம சீனிவாசன் அண்ணனுடைய அவங்களுடைய குமரன் ஏஜென்சிஸ் அங்கே வேலை பார்க்கக்கூடிய மெடிக்கலில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் முதல்ல ஒரு செட்டு பணியாளர்கள் வந்தாங்க, இப்போ வந்திருக்காங்க. இவங்க வந்து அந்த அவங்களுடைய ஓனரை பற்றி உண்டான எக்ஸ்பீரியன்ஸை இப்போ நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. வணக்கம். வணக்கம், என் பேர் பாலச்சந்தர். நான் வந்து குமரன் ஏஜென்சியில் வேலை செய்கிறேன். சாரை பற்றி சொல்லணும்னா சார் வந்து ஒரு நல்ல மாமனிதர். அவர் பேசிக்கலாகவே நல்ல குணமுடையவர். அவர் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஊக்கமாக இருப்பார், நல்ல கருத்துக்கள் சொல்லுவார். அதுக்கப்புறம் நல்லபடியாக வேலை செய்யணும், நல்லா வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் இன்னும் நல்லா மேலும் மேலும் வரணும், நீங்கள் வந்து எல்லாருமே வந்து எங்களுக்கு கூட இருந்து நல்லா இந்த குமரன் ஏஜென்சியை இன்னும் நல்லபடியாக இன்னும் வளர்த்து கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு அவருக்கும் ஆசை, எங்களுக்கும் ஆசை. இன்னும் வளரணும், நாங்கள்லாம் இன்னும் வளரணும். எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுத்து, எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கொடுத்து, எங்களையும் ஒரு சொந்தக்காரர், அதாவது கூட பிறந்தவங்களாக பார்த்து எங்களையும் வந்து நல்லா மதித்து, அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் கூட எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நான் பார்ட் டைம் ஜாப் தான் செய்கிறேன். எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என்ன சொல்லத்துனே தெரியல, நல்லா மகிழ்வாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணதுக்கு நாங்களாம் கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. எனக்கு வந்து ஒரு 39 வயசு ஆகுது. இந்த மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷனை நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு உணவை வந்து நாங்கள் சாப்பிட்டதும் இல்லை. அவருக்கு வந்து ரொம்ப கோடி நன்றி. அவர் நல்லா இருக்கணும். இன்னும் அடுத்த வருஷமும் நாங்கள் இன்னும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும், எங்களுக்கு ரொம்ப ஆசை. சார்கிட்ட உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான குணம் நீங்கள் என்ன அவர் சார்ட்டு கற்றுக்கிட்டீங்க? சார்கிட்ட கற்றுக்கிறது வந்து அவர் மாதிரி நல்லா உழைக்கணும். அதாவது அவருடைய டேலண்ட்டை வந்து நாங்கள் இன்னும் பார்த்து நாங்கள் வந்து ரொம்ப மகிழ்கிறோம். அவர் பேசுகிற விதம் எல்லாமே சரி, ஊக்குவிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது அவர் எடுத்தும் நல்ல சூப்பராக பேசுவார். கரெக்டுனா கரெக்டு, தப்புனா தப்பு, அந்த மாதிரி குணம் உள்ளவர். தப்புனா ஸ்ட்ரெயிட்டாக அப்பயே சொல்கிறார், இது தப்பு, எல்லாம் ஒளி மறைவு இல்லாமல் பேசுவார். அவர் தப்புனா தப்பு, என்னதான் இருந்தாலும் அப்பயே வந்து திட்டிடுவார். அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்க மாட்டார். சந்தோஷமாக நார்மலாக எப்படி நம்ம கூட இருக்குமோ அது மாதிரி இருப்பார். எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும். ஆனால் அவர் வந்து அதை வந்து வெளிப்படுத்தி பின்னாடி சொல்லாமல் முன்னாடியே வந்து பேசிட்டு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில பேர் வந்து பின்னாடி பேசுவாங்க, ஆனால் அவர் வந்து எது இருந்தாலும் டேரெக்டாக பேசி அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திட்டினாலும் சரி, வயசில் அவர் பெரியவர் தான், நம்ம வந்து அதெல்லாம் ஏற்றுக்கக்கூடியது தான். அவர் திட்டினாலும் சரி ரொம்ப மகிழ்வாக இருக்குது. ஒரு பெரியவங்க வந்து நம்மளை வந்து ஒரு பிளஸ்ஸிங் பண்ணணும், அது ரொம்ப கடவுள் கொடுத்த கிஃப்ட் இது எங்களுக்கு. ஒரு ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமாக தான் வேலை செய்கிறேன். இந்த மாதிரி வந்து செய்யும்போது எனக்கு வந்து இன்னும் முழு நேரமும் வேலை செய்யணுன்ற இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமாக இதை வந்து நான் உணர்கிறேன். ரொம்ப சந்தோஷம்.
தேங்க்யூ. என் பேர் சத்யா, குமரன் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணுறேன். சாதாரணமாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளே ஒர்க் பண்ணுற ஆளை தான் வந்து நான் ஜாயின் பண்ணேன். சார் வந்து என்னோடய ஒர்க்கை இம்ப்ரெஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சேல்ஸ்மேன் இது கொடுத்தாரு. அவர் வந்து எப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆள். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எல்லார் மாதிரியும் முன்னாடி ஒரு பேசிட்டு பின்னாடி ஒரு பேசுகிற ஆள் கிடையாது. அவர் எப்போவுமே ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டு ஃபேஸ் டு ஃபேஸில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நார்மலாக இருக்கிற ஆள் அவர். சார்கிட்ட ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான விஷயம் நீங்கள் வந்து உங்களை வந்து உங்களுடைய பணியை பார்த்துட்டு உங்களை சேல்ஸ் மேனேஜர் ஆக்கியிருக்காரு இல்லையா? சாரோட அப்ரோச் அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். சார் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து உழைச்சி மேலே வந்தவர். அவர் வந்து ஒரு உழைப்பு வந்து அவர் எப்படி ஆளுங்கள்லாம் எப்படிலாம் உழைக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவருக்கு வந்து மேலே ஏற்றலாமா வேணாமான்னு யோசிப்பார். ஏன்னா வந்து அவருக்கு வந்து உழைச்சி மேலே வந்தவர், உழைக்கிற ஆளுங்களை மட்டும்தான் அவர் வந்து மேலே ஏற்றுவார். நார்மலாக வந்து சாதாரணமாக வேலை செய்கிறவங்க நான் வந்து வேலைக்கு தான் வந்தேன் அப்படின்றவங்கள விட நான் வேலைக்கு வந்திருக்கேன், அடுத்து நான் கம்பெனி எப்படி மேலே எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு யோசிக்கிறவங்கள தான் அவர் மேலே ஏற்றுவார். ஏன்னா எல்லா கம்பெனிக்கும் அதுதானே தேவை. நம்ம வந்து எப்போல்லாம் வந்து ஆளுங்க வந்து நம்ம வந்து ஒரு முதலாளி இம்ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ தான் தொழிலாளியை வந்து அவர் இம்ப்ரெஸ் பண்ணுவார். அந்த மாதிரி தான் இருக்கணும் அவர். இந்த நிகழ்வுக்காக வந்து இமயமலையிலேருந்து பத்ரிநாத்லேருந்து டாக்டர் இளங்கோன் வந்திருக்காங்க. அவங்க வந்து நம்மளுடைய உமா சீனிவாசன் ஆட்சியை பற்றி ஒரு சில வார்த்தைகள். வணக்கம். இது அற்புதமான இந்த சாந்தி திருவிழா 60 ஆண்டு நிறைவு செய்கிறதே ரொம்ப அருமை. அதுலேயும் இவ்வளவு பெரும் கூட்டத்தை கூட்டி தமிழகத்தினுடைய பல பகுதிகளிலிருந்தையும் உறவினர்கள், நண்பர்கள், தொழில் அதிபர்கள், அப்புறம் தொழிலில் உதவி செய்யக்கூடியவர்கள் அவ்வளோ பேரையும் அழைத்து இவ்வளவு பெரிய விழாவை நடத்துறதுக்கு திருவருள் இறையருள் இருந்தால் தான் முடியும். அந்த திருவருளோட இறையர்களோட நண்பர் சீனிவாசன் அவர்களும் உமா அவர்களும் இந்த அற்புதமான விழாவை செய்திருக்கிறார்கள். எனக்கு 2 பேருமே உறவினர்கள். உமா வந்து ஆயாள் வீட்டு வழி சிறிய குழந்தையாக இருக்கும்போதே உமா அவங்களை எல்லாம் தெரியும். சீனிவாசன் வந்து அவர் நண்பர் என்று சொல்வோம். அதை விட ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்கிறார். நேற்று திருப்புகழ் முற்றுதல் செய்தபோது அந்த இவ்வளவு பொறுப்புகள் இருந்தும் கூட, பணிகள் இருந்தும் கூட முழு நேரம் அங்கேயே இருந்து ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடுபடுத்தி கொள்வது ரொம்ப பாராட்டுதற்குரியது. திருவொற்றியூர்லேருந்து கிட்டத்தட்ட 100 பேர் வந்திருக்கிறாங்க. பெரிய கூட்டம். ஆனால் ரொம்ப அற்புதமாக அவங்க திருவருட்பா செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி உணவு எல்லாமே சிறப்பாக இருக்குது. எல்லாம் திருவருள் இறையருள். வாழ்க வளமுடன்னு மணவிழா காணும் தம்பதியரை நாம் வாழ்த்துவோம். இப்போ வந்து இந்த விழாவுக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய நம்ம ஆட்சி வந்தாச்சு பழனி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அண்ணனை பற்றியும் ஆட்சியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று 60 ஆண்டுகளுக்குள் உள்ள ஒரு வாழ்க்கை, 60 மேல் 120 வரைக்கும் ஒரு வாழ்க்கையாக பிரிப்பார்கள். அந்த வகையிலே முதல் 60 ஆண்டு ஒரு சுற்றை அண்ணன் சீனிவாசன் அவர்களும் உமா தம்பதி அவர்களும் சிறப்பாக முடித்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த 60இல் தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தார்கள், வாழ்ந்தார்கள் என்று பாரோர் பூற்ற இந்த கூட்டம் நம்மளை காட்டுகிறது. அந்த அளவு இந்த மண்டபமே கொள்ளாத அளவிற்கு கூட்டம் கூடியிருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அண்ணனை போல் அன்பும் பாசமும் மிக்கவர்கள் நிறைய வர வேண்டும், நிறைய பேர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் தெரிவித்து அவர்களை பின்பற்றி நாமும் வாழ்வோம், பிறரையும் வாழச் செய்வோம், நம் இனத்தையும் உயரச் செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது நம்ம அனைவருக்கும் அறிமுகமாக ஞான அண்ணன் வந்திருக்காங்க இந்த விழாவுக்கு. அவங்க வந்து விழா தம்பதியரை பற்றி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது மணிவிழா நாயகன் சீனிவாசன் உமா தம்பதியினரை இங்கு வாழ்த்த வந்திருக்கிறோம். அவர்களின் தந்தையார் எர்ணாவூரில் மருந்து கடை வைத்திருந்ததிலிருந்து எனக்கு அவர்கள் குடும்பம் வேண்டிய குடும்பம். அவர்களின் மாமனார் திருநாவுக்கரசு செட்டியாரும் எனக்கு மிகவும் வேண்டியவர். இங்கு வந்திருக்கும் அனைவரும் அவருடைய அன்புக்காகவும் அவருடைய பாசத்திற்காகவும் வந்தவர்கள். நானும் அதற்காக தான் வந்துள்ளேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த ஃபங்க்ஷனில் சந்திக்கிறேன். ரொம்ப மெட்டற்ற மகிழ்ச்சி. அவர் நீடூழி பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம அனைவருக்கும் அறிமுகமான அவங்க ரோஜா வள்ளிக்கணி ஆட்சி வந்திருக்காங்க. அவங்க வந்து விழா தம்பதியரை பற்றி. இந்த விழாவுக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 விதமான மகிழ்ச்சி. ஒன்று வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் அவங்க, இன்னொன்று வந்து எங்களுக்கு மாமவேவு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
2 பேருக்கும் வாழ்த்துக்கள். 2 பேரும் இன்னும் நல்லா இருந்து அழகான பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான ஃபேமிலி. அவங்க அப்பா அம்மா சிஸ்டர்ஸு எல்லாம் ரொம்ப ஒத்துமையாக இருக்கக்கூடிய ஃபேமிலி. அவங்களுக்கும் இவ்வளோ ஒரு ஒத்துமையான இருக்கக்கூடிய ஃபேமிலியை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ நல்லா இருக்காங்க. என்றைக்கும் சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்கணும். தேங்க்யூ. டாக்டர் நாச்சியப்பன் வந்து இந்த விழாவுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து விழா தம்பதிகளை பற்றி. இந்த மணி விழாவில் கலந்து கொள்வதில் மிக பெருமை அடைகிறேன். ஸ்ரீனிவாசன் உமா அவர்கள் நீடோழி வாண்டு 70, 80, 100 என்று சதமடித்து இன்னும் மேலும் நன்றாக வாழ்ந்து மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்தி வணங்குகிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நம்ம கூட அசோக் லைலாண்ட் மணியன் இருக்காங்க. அவங்க வந்து விழா தம்பதிகளை பற்றி. எனக்கு திரு சீனிவாசன் அவங்கள வந்து 1985லேருந்தே தெரியும். உழைப்பால் உயர்ந்தவர். அப்பா வந்து குமரன் மெடிக்கல்ஸ்னு பஜனை கோயில் தெருவில் வச்சுருந்தாங்க கடை. அப்போ இவங்க எர்ணாவூர் வீட்டிலேயே ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணி சிறப்பாக செயல்படுத்திட்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் உமா வந்து அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நம்ம இனத்தில் வந்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்கறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் நான் வந்து அசோக் லேலண்டில் வந்து ஆஃபீஸரை பணியாற்றி மேனேஜராக ரிட்டையர் ஆனேன். அவரோட உழைப்பு, அவரோட உயர்வு வந்து என்னோட கம்பேர் பண்ணும்போது பன்மடங்கு உயர்வு. அதை நான் வந்து உண்மையிலேயே பெருமையாக நினைக்கிறேன். எல்லோரும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்கள ஊக்குவிக்கணுங்கிறதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இப்போ நமக்கு திருவொற்றியூர்லேருந்து யுவராஜ் வந்திருக்காங்க. அவங்க வந்து நம்ம மணவிழா தம்பதிகள் பற்றி. திருவொற்றியூரில் குமரன் மெடிக்கல் சீனிவாசன்ன்றது திருவொற்றியூரில் அனைவருக்கும் தெரியும். இது வரைக்கும் அவருடைய நல்ல எண்ணம் திருவொற்றியூரில் இருக்க மொத்த ஜனங்களுக்கும் தெரியும். அவருடைய நல்ல உள்ளத்துக்கு அவர் நீடூழி நல்லபடியாக வாழணும்னு வாழ்த்துறேன். திருவொற்றியூர்லேருந்து கோதண்டம் வந்திருக்காங்க. அவங்க வந்து மணவிழா தம்பதிகளை பற்றி. அதாவது நாங்கள் கைலாஷ் செக்டர்லேருந்து வந்திருக்கோம். அவர் எப்போதுமே வந்துட்டு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நண்பர். இருக்கிறதுலே வந்துட்டு ரொம்ப அன்பாக பேசக்கூடிய ஒரு நண்பர். அவர் வந்துட்டாவே எந்த இடமே கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடமா மாறி போயிடும் அது. அதனால் அவர் எப்போவுமே நல்லா இருக்கணுன்றதுக்காக நாங்கள் வாழ்த்து வணங்குறோம். நம்ம அனைவருக்கும் அறிமுகமான MC மாணிக்கண்ணன் இருக்காங்க. அவங்க வந்து விழா தம்பதியர் பற்றி. இது விழா இல்லை, பெரிய திருவிழா. இது பொன்புதுப்பட்டியா இல்லை திருவொற்றியூரான்னு தெரியல. அந்த அளவிற்கு அத்தனை திருவொற்றியூர் ஜனங்களையும் இங்கு மக்களையும் பார்க்கக்கூடிய ஒரு விழாவாக திருவிழாவாக இது அமைந்திருக்கிறது. சீனிவாசனனும் உமா ஆச்சி அவர்களும் ஒரு வீட்டில் ஒருத்தர் உம்முன்னு இருந்தாங்கன்னா ஒருத்தர் சிரிச்ச மூஞ்சியாக இருப்பாங்க. ஆச்சியும் செட்டியாரும் சிரிச்ச முகமாக அத்தனை பேரையும் வரவேற்று ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவர்கள். அவர்களுடைய தன்மை, ஒரு மனிதன் நன்றாக பாகுபாடு இன்றி பழகினால் அவர்கள் வீட்டிற்கு இப்படி ஒரு மக்கள் வந்து வாழ்த்துவார்கள் என்பதற்கு சீனிவாசனன் உமா ஆச்சி அவர்கள்தான் உதாரணம். பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100 ஆண்டு காலம் எல்லா சிறப்புகளையும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். இவங்க நல்லா இவ்வளவு சிறப்பாக இருக்கிறதுக்கு, உமா ஆச்சி சிறப்பாக இருக்கிறதுக்கு திருநாவுக்கரசனுடைய வளர்ப்பு தான். திருநாவுக்கரசனை பரையாமிரதப்பட்டியிலிருந்து நெற்குப்பை வந்தவர்கள். இருந்தாலும் அவர்களுடைய எல்லா செய்திகளையும் புத்தகமாக தொகுத்து வெளியிட்டிருந்தார்கள். பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவர்கள். ஒரு மனிதரை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை திருநாவுக்கரசன் அவர்களிடம்தான், அதாவது உமா ஆச்சி அப்பாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கும் நிறைய சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். இதை பார்க்கின்றவர்கள் வருங்கால பிள்ளைகளுக்கு திருநாவுக்கரசனை எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்களோ அது மாதிரி சொல்லிக் கொடுத்தா சமூகம் சிறப்பாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி, நன்றிண்ணா. இப்போ நம்ம அனைவருக்கும் அறிமுகமான நம்ம காசி அண்ணன் வந்திருக்காங்க. அவங்க வந்து விழா தம்பதிகள் பற்றியும் இந்த விழா பற்றியும் பேசுவாங்க. வணக்கம். இந்த 60வது அந்த விழா ரொம்ப சீரும் சிறப்பாக நேற்றுல இருந்து ரொம்ப அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்று வந்து திருவொற்றியூரில் இருந்து 30 பேருக்கு மேலே வந்து திருப்புகழ் பாராயணம் ரொம்ப அற்புதமாக நடத்தினார்கள். இவங்களுடைய பழக்க வழக்கத்தை பொறுத்து இவ்வளவு பேர் இந்த விழாவுக்கு கூடியிருக்கிறத வச்சு இவங்களுடைய பழக்க வழக்கம், இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து எல்லோருமே, அந்த ஊருக்காரங்க மட்டும், வேகுப்பட்டிக்காரங்க மட்டும் இல்லாமல், திருவொற்றியூர்காரங்க மட்டும் இல்லாமல் எல்லா விதமான நகரத்தார்களும் இங்கு வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு இருப்பது மிகவும் சிறப்புக்குரிய விஷயம்.
எல்லா நகரத்தார்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அனுசரித்து சிறப்பாக அவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள முயற்சிகளையும் நகரத்தார்கள் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும். இந்த தம்பதிகள் 70, 80, 90 கண்டு எல்லாம் சுரப்பெற வேண்டும். எல்லோரும் சந்தோஷமாக நன்றாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம வேகுப்பட்டியை சேர்ந்த கல்யாணி முத்தையா இருக்காங்க. அவங்க வந்து விழா தம்பதிகள் பற்றி. விழா தம்பதிகள் 80, 90 நல்லா நிறைவாக பண்ணி இங்கே வந்திருக்க அத்தனை பேரும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். இவ்வளோ பேருக்கு சொல்லி நல்லா இருக்குது இந்த நிகழ்வு. இது மாதிரி அவங்க குடும்பமும் சீரும் சிறப்புமாக நோயற்ற வாழ்வோடு வாழணும்னு மனம் நிறைவான வாழ்த்துக்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். 2 விஷயம் இதோட சொல்லிட்டு போகலான் இருக்கேன். நம்ம பெண்களும் சரி ஆம்பளை பிள்ளைங்களும் சரி ஒருத்தருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டாங்கன்னா எல்லா குடும்பமும் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பொம்பளை பிள்ளைங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டாங்கன்னா ஒவ்வொரு குடும்பமும் சிறப்பாக இருக்கும். அதே போல் ஆம்பளை பிள்ளைங்களும் விட்டு கொடுத்து நடந்துக்கணும். நம்ம இதில் இந்த டைவர்ஸுன்றதே இனிமேல் வரவே கூடாது. அதே போல் முதியோர் இல்லமும் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லி வளர்த்துறணும். விட்டு கொடுக்கணும் 2 பேருமே விட்டு கொடுத்தா அந்த குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும். அப்போனா 60, 70, 80ன்னு சீரும் சிறப்புமாக பண்ணி எல்லோரும் நல்லா இருப்பாங்க. அதாவது நம்ம பூஜை பரிகாரம் கோயில் கும்பாபிஷேகம் இதெல்லாம் செய்கிறத விட செய்கிறதப்ப நேராக ஒத்துக்கிட்டாலே பாதி பரிகாரம் வந்துடும் சொல்லுவாங்க. செய்த தவிர நேராக ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டாலே மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் செய்த தவிர நேராக ஒத்துக்கிட்டு ஒருத்தர் விட்டு கொடுத்து எல்லா குடும்பமும் நல்லா இருக்க மனம் நிறைவான வாழ்த்துக்கள். இப்போ நம்ம கண்டனம் பழனி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து விழா தம்பதிகளை பற்றி. விழா கமிட்டி பற்றி அவங்களும் சின்ன இதில் 30 வருஷமாக சைக்கிளில் போய் வண்டியில் போய் இன்றைக்கி 300 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னா 600 குடும்பம் வாழுது. அது இன்றைக்கி பெருமையாக இருக்க மாதிரி இருக்குது. இது வளர்ச்சி. யாரும் இத்தனை பேரும் இத்தனை வருஷத்தில் சமாளிச்சிருப்பாங்க. அது செயல்படுத்த முடியாத நல்ல காரியம். இப்போ வந்து இந்த விழாவுக்கு வந்து திருவொற்றியூர் மருந்து வணிக சங்கத்தை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. அவங்க நிர்வாகிகள்லாம் கூட இருக்காங்க. இப்போ வந்து நம்ம சீனிவாசன் சாரை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி. அதாவது சார், நான் வந்து திருவொற்றியூர் மருந்து வணிக சங்கத்தோடைய தலைவராக இருக்கேன். சீனிவாசன் அண்ணனை பொறுத்தளவில் என்னை விட வயசு ஒரு வயசு ஜாஸ்தியாக இருந்தாலும் கூட அவருடைய உழைப்பு, கடுமையான உழைப்பு, அது இன்றைக்கி நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை இருப்பார். அதே மாதிரி வந்து ஒரு டெடிக்கேஷன், அவரை பொறுத்தளவில் எந்த ஒரு டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். உழைப்பு தான். இந்த அளவுக்கு அவர் வந்து வளர்ந்துருக்காருன்னு சொல்லி சொன்னால் அவருடைய கடுமையான உழைப்பை தவிர வேறு எதுவும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் வந்து இந்த ஒரு 60வது அவருக்கு வந்து எங்களுடைய பெரிய வந்து ஒரு மரியாதையும், அவருக்கு நமக்கு வாழ்த்த வயதில் என்றாலும் கூட அவருக்கு நல்ல ஒரு மரியாதை செய்யணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 35 வருஷமாக வந்து இந்த தொழிலில் இருக்கார். பொறுப்புகளிலும் இருக்கார். பொறுப்பில் இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, எல்லாரோட்டையுமே வந்து சகசமாக பழகக்கூடியவர். அவரை பொறுத்தளவு கோபங்கிறது வராது. எதிரியாக இருந்தால் கூட அவர் வந்து எல்லாரையுமே அரவணைச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவர் எப்போதுமே இருப்பார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த 60வது மணி விழாவில் வந்து இவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் அவருடைய பழக்க வழக்கங்கள் யாருமே அவருக்கு எதிரி கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அவர் உழைத்து முன்னுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பேர் எடுத்திருக்காருன்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெருமையாக இருக்குது. அதனால் அவரை வந்து வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி. திருவொற்றியூர் மருந்து வணிக சங்கத்தின் செயலாளர் ஆர் ஜெகநாதன். நமது அண்ணன் சீனிவாசன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இன்று பூரா சொல்லிக் கொண்டிருக்கலாம். அவர் அந்த அளவுக்கு கடுமையான உழைப்பாளி, திறமைசாலி, அது என்ன சொல்வது, அறிவாளியும் கூட. அவர் வந்து பணத்தை செலவு செய்வது எந்த விதத்தில் எப்படி என்பதை அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சம்பாதித்த புகழ் பேர் எல்லாம் பார்த்திங்கன்னா திருவொற்றியூரில் அவருடைய நகரத்தாரியத்தில் பல தடவை அவர் போட்டியிட்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். திருவொற்றியூர் மருந்துவணி சங்கத்தினுடைய செயலாளராக இருந்திருக்காரு, தலைவராக இருந்திருக்காரு. இப்போதைக்கு அவரும் தலைவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். அதனால் அவருடைய இனத்தின் இயக்கத்தின்படி தான் திருவொற்றியூர் மருந்துவணி சங்கம் இயங்கி கொண்டிருக்கிறது. வட சென்னையினுடைய மொத்த மருந்து வணிகத்தினுடைய ஆதிக்கம் பார்த்திங்கன்னா அவருடைய நடத்துகின்ற குமரன் ஏஜென்சி அவர் தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே அவருடைய 61 சிறக்க எனது வாழ்த்துக்கள். என் பெயர் கே குமரவேல். திருவொற்றியூர் மருந்து வணிகத்தில் பொருளாளராக இருக்கேன். சீனிவாசன் சார் பற்றி சொன்னோன்னா உழைப்பு. அவர் சீனிவாசன்னா உழைப்பு தான் ஞாபகம் வரும். டாப் டு பாட்டம் வாங்க, அது மாதிரி ஒரு பாட்டம் டு டாப் வந்தவர்னா அவர் சீனிவாசன். எந்த பிரச்சனை இருந்தாலும் மருந்து வணிகம் சம்மந்தமாக நம்ம கடைக்காரங்களுக்கோ வேறு எந்த பிரச்சனைனாலும் உடனே வந்து ஹெல்ப் பண்ணுவார். கேட்டால் முகம் சொல்லிக்காமல் வந்து ஹெல்ப் பண்ணுவார். எந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் மருந்து வணிகத்தில் எதுவாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார். அதே மாதிரி எப்போ போனாலும் ஒரு முதலாளி மாதிரி இல்லாமல் கீழே உட்காந்து ஒரு தொழிலாளி கூட தொழிலாளியாக ஒர்க் பண்ணுவார். அவரோட உழைப்புக்கு இதுதான் ஒரு மெயின் காரணம் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி அவர் மணி விழா இப்போ சேர்க்க படிப்படியாக 70வது 80வது வந்து
பெரிய லெவலில் ஒரு மக்கள்கிட்ட பேர் எடுப்பார்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் வந்து எண்ணூரில் மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கிறேன். திருவித்தியூர் சங்கத்தில் வந்து கௌரவ ஆலோசகராக இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட வந்து சீனிவாஸ் சார் அவங்க அப்பா காலத்துலேருந்து எனக்கு ரொம்ப பழக்கம். கிட்டத்தட்ட 45 வருஷமாக அங்கே 2 பேரும் பழக்கம். அவங்க அப்பா தான் எனக்கு குரு, மருந்து சொல்லிக் கொடுத்த குரு. அது இல்லாமல் வந்து சீனிவாசன் சார் வந்து ஆரம்பத்துலேருந்து எங்களோட ரொம்ப அந்யோன்யமாக வைப்பார். எந்த வேறுபாடும் இருக்காது அவர்கிட்ட. ஆமாம், அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் எல்லாத்துக்கும் அவர் கல்யாணத்துக்கு வந்து எங்கள் அப்பா வந்திருந்தாங்க. அவர் கல்யாணத்துக்கு இது ஆமாம் நான் வந்திருக்கிறேன் 60ஆம் கல்யாணத்துக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்குது உண்மையிலேயே. ரொம்ப ஏற்பாடு செய்யணும். நல்லா எதுவுமே ஒன்று ஆரம்பித்தாருன்னா அதை முடிக்காமல் விட மாட்டார். அதே மாதிரி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நம்ம போனோம்னா அது செஞ்சு தராமல் விடவும் மாட்டார். ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நமக்கு நண்பராக கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து என்னுடைய ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்களையும் கடவுள் இடத்துலையும் எங்கள் எல்லா இடத்துலையும் அவருக்காண்டி ரொம்ப துவா செய்கிறேன். இன்னும் நீண்டு நூறாக அவர் வாழணும். இன்னும் 70, 80, 90 வரைக்கும் அவர் விழா கொண்டாடணும். என்னுடைய வாழ்த்துக்களை ரொம்பவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த விழாவுடைய நாயகன் நாயகி அண்ணனும் ஆட்சி இப்போ இருக்காங்க. வந்து அத்தனை பேரும் அண்ணன் உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த வாழ்த்து சொன்னதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களோட ஷேர் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு மாபெரும் விழாவாக ஆக்கி தந்த அத்தனை பேருக்குமே எங்கள் குடும்பத்தான் சார்பில் மனமார்ந்த நன்றி. இது வந்து எங்களுடைய மணிவிழா கொண்டாட்டமாக இருந்தாலும் அனைவரும் ஒன்று கூடும் நல்ல ஒரு ஒன்று கூடல் நிகழ்ச்சியாக, அதாவது ஒரு கெட் டுகெதர் மாதிரி வந்தது. கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் பார்த்து சந்தித்து பேச முடியாத ஒரு சூழல்லாம் இருந்தது. இப்போ அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பழைய நிலைமை திரும்புவதனால உறவுகள் வந்து மேம்படுற மாதிரி இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கிறதுனால தான் ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த நிகழ்வுக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து எல்லாருடைய வேலைக்கு மத்தியில் இங்கு வந்து எங்களை வாழ்த்தி சிறப்பித்தமைக்கு எங்களுடைய குடும்பத்தார் சார்பில் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிஷம் இதுக்கு வந்து நிறைய பேர் ஒரு 4-5 மாதமாக வேலை செஞ்சுருக்காங்க எங்களோட. ஏன்னா இது வந்து சாதாரணமாக டக்குன்னு இந்த மாதிரி விழாலாம் நடத்த முடியாது. ஒரு 4-5 மாதமாக என்னோடு நிறைய பேர் பணியாற்றிருக்காங்க. இந்த நேரத்தில் அவர்கள் அத்தனை பேருக்குமே, அதாவது சமையல் கலைஞர்கள், அதே மாதிரி புகைப்பட நிபுணர்கள், அதே மாதிரி இங்கே மண்டப நிர்வாகிகள் மற்றும் பார்த்திங்கன்னா எனக்கு உறுதுணையாக இருந்த அலங்காரம் பண்ணியவர்கள் அத்தனை பேருக்கும் டெக்கரேட்டர்ஸு, அப்புறம் திருவொற்றியூர் திருமுகன் திருப்புகள் பாராயண குழு அவர்களை சார்ந்தவர்கள் மற்றும் திருவொற்றியூர் நகரத்தார்கள், நண்பர்கள், உறவினர்கள், உற்றார்கள், தாய் தந்தையர் அத்தனை பேருக்குமே, உறவுகள் அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றி, எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ பேர் வந்திருந்து எங்களை வாழ்த்துனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா உறவுகளும் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் சந்தித்தோம். அவங்க எல்லாரும் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் பிள்ளைங்க வெளிநாட்டிலேருந்து ரொம்ப நாளாக வரல. அதாவது இந்த கோவிட்னால பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சந்திக்க முடியாத சூழ்நிலை. பெரிய பொண்ணுலாம் அமெரிக்காவில் இருக்குது, சின்ன பொண்ணு மட்டும்தான் இங்கே இருக்கிற சூழல் இருந்தது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இருக்கும்போது தான் அவர்களெல்லாம் எங்களையும் சந்திக்க மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாச்சு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா என்னுடைய மருந்து வணிகத்துலேயும் சரி, மற்ற அமைப்புகளில் இருந்தும் சரி, திருவொற்றியூரில் உள்ள அத்தனை அமைப்புகளும் சரி, எல்லாருமே எங்களை கௌரவித்து பாராட்டி எங்களுடைய இந்த அன்பான அழைப்பை ஏற்று வந்து சிறப்பித்தமைக்கு எங்களது மனமான்ற நெஞ்சார்ந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தொழிலை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தொழிலாளர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களை எப்படி நடத்தணும்னு சொல்லி அவங்கெல்லாம் சிறப்பாக சொன்னாங்க. உறவுகளை எப்படி பேணணும் அப்படின்னு சொல்லி இங்கே உங்களுடைய உறவினர்கள் அத்தனை பேரையும் பார்த்தோம். எத்தனை சொந்தங்களை சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிறது உங்களை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் வந்து எங்கள் இளைஞர்களுக்கு இதெல்லாம் ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருக்கீங்கன்னு. ஆனால் எங்களை முதல்ல வாழ்த்துங்க. உலகத்துலேருந்து உலகத்தில் பல பகுதியிலேருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்கட்டும். எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள், ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதாவது இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வந்து இப்போது அத்தனை பேருக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்குது. நகரத்தார்கள் அத்தனை பேருமே முன்னாடியெல்லாம் வெறும் ஏடுகள் தான் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. காணொளி மூலம் அத்தனை பேருமே உடனுக்குடன் வந்து உலகத்தில் உள்ள அத்தனை நிகழ்வுகளையும் பார்க்குற ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால நம்முடைய நகரத்தார் நிகழ்வு அத்தனையும் கொண்டு போய் சேர்க்கும் முதல் சாதனமாக, முதல் செய்து எல்லா விதத்திலுமே முதன்மையாக நிற்பது உங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி தான். அது மேன்மேலும் வளர்ந்து சிறந்து நீங்களும் சரி,
உங்களை சார்ந்தவர்களும் சரி, சிவாவும் நீங்களும் சிறப்பான தொண்டு, முத்ராவும் சிவாவும் அருமையான தொண்டு செய்தீர்கள். உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.